யோவான் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், பிறகு நீங்கள் வாசிங்க. 25 26. யோவான் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 25 26. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். இயேசு அவளை நோக்கி, நானும் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இந்த விசுவாசம் நமக்கு வர வேண்டும். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த விசுவாசம் சபையார் ஒவ்வொருவருக்கும் அது வர வேண்டும். வருகிறவராகிய நீர் தேவகுமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. 25வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஒரு பிழைப்பை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஒரு பிழைப்பு உண்டு. அல்லேலூயா. ஒரு பிழைப்பு உண்டு. கிராம பகுதியில் அவர்கள் பேசுகிற வார்த்தைகள், என்ன கருப்புசாமி எங்கே போயிட்டுருக்குற அப்படின்னு கேட்பாங்க. நான் பிழைப்பை தேடி போயிட்டுருக்குறேன்ப்பா. என்ன தேடி போயிட்டுருக்குறாங்களா? பிழைப்பு அல்ல, அது சரியான வார்த்தை அல்ல, பிழைப்பு. அல்லேலூயா. நான் பிழைப்பை தேடி போய் கொண்டிருக்கிறேன். நான் பிழைக்க வேலை தேடிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு பிழைப்பும் இல்லை. நான் என்ன செய்கிறதுன்னு ஒன்றும் புரியல. சில சகோதரிமார்கள் சொல்வார்கள், ஹல்லேலூயா, தன் புருஷனை பார்த்து சொல்வார்கள், எந்த பொழப்புக்கும் போகவே மாட்டேங்கிறான். வேலைக்கு போனால் தானே பிழைக்க முடியும். குடும்ப தேவைகள் அநேகமாக இருக்கிறதே என்று மனைவி சொல்வார்கள். பிழைக்க ஒரு வேலையும் கிடைக்கவில்லை என்று சில கணவர்கள் துக்கப்படுகிறதும் உண்டு. பிழைப்பு ரொம்ப அவசியம்பா. அல்லேலூயா. பிழைப்பு ரொம்ப அவசியம். மேல் நாடுகளில் கணவன், மனைவி, பிள்ளைகள் அனைவரும் வேலை செய்வார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கம்பெனியில் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. பிழைப்பு அந்த இடங்களில் எது வாங்கினாலும் ரொம்ப அதிக விலையாக இருக்கும். ஆகையினால் அனைவரும் வேலை செய்தால்தான் அங்கே பிழைக்க முடியும். நாமும் கூட இந்த இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், சென்னையில் இருக்கிறோம். ஒரு வருமானம் போதாது. அல்லேலூயா. நமக்கு இன்னொரு வருமானம் தேவை. தேவன் அதை கொடுக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்கிறார். தேவன் பெரிய அதிசயங்களை ஆண்டவர் நமக்கு செய்வாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. இது மார்த்தாளை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்றார். ஏன் இந்த சம்பவம் வருதுன்னா, மார்த்தாள் மரியாளுடைய தம்பி லாசரு மரித்து போனான். ஆண்டவர் சொல்றார், நான் வந்து அவனை எழுப்புவேன் சொல்றார். அல்லேலூயா.
அந்த காரியங்கள் அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருக்கிற வேளையில தான் ஆண்டவர் சொல்றார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. மரியாமலும் இருப்பான். நமக்கு ஒரு பிழைப்பை தேவன் கொடுக்கிறார். உனக்கு ஒரு பிழைப்பை ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவருடைய விசேஷங்கள் நம்மோடு கூட ஆண்டவர் பிழைக்கு தக்கதான ஒரு கிருபையை தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இன்னொரு பிழைப்பு இருக்கிறது, வியாதிப்பட்டவர்கள் பிழைக்கிறார்கள். அது கிறிஸ்துவத்தில் நிறைய நடக்கிறதுங்க. செத்தவர்களை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினது போல 12 சீடர்களும் அப்படியே செய்தார்கள். அந்த சீர்சத்துவத்தை ஃபாலோ பண்ணின கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரும் அந்த காரியத்தை செய்தார்கள். மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பினார்கள். அல்லேலூயா. மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பினார்கள். அவர்களுக்கு பிழைப்பு உண்டானது. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அவர் உயிரை விட்ட உடனே கல்லறைகளிலிருந்து பிளந்து வந்து அநேகர் பிழைத்து அநேகருக்கு காணப்பட்டார்கள், உயிரோடு எழும்பினார்கள். அவர்களுக்கு ஒரு பிழைப்பு ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. நமக்கு இந்த கடைசி காலத்தில் ஆவிக்குரிய பிழைப்பு நமக்கு தேவை. இது இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. நமக்கு இந்த கடைசி காலத்தில் ஆவிக்குரிய பிழைப்பு தேவை. அல்லேலூயா. அதை சாப்பிட்டு இதை சாப்பிட்டு நம்ம பிழைத்து வருகிறோம். ஆனால் ஆத்துமா பிழைக்காமல், அது தேவனுக்கு பிரியையில்லாமல் அது கூனி குருவி கிடக்குமானால் பிரயோஜனம் அற்றது. உள்ள இருக்கிற மனிதன் கர்த்தருடைய பலன்ல வாழ வேண்டும். உனக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், உனக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் கர்த்தருடைய பலன்ல விசுவாசமா தைரியமா, எனக்கு இயேசு இருக்கிறார், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் என்று பாடினோம் இல்ல? அல்லேலூயா. அந்த பலன் நமக்கு வர வேண்டும். நீங்க மட்டும், நீர் ஒருவர் என் கூட இருந்தீங்கன்னா போதும் இயேசுப்பா, எனக்கு எல்லாமே கிடைத்து விடும் என்கிற அந்த உணர்வு நமக்கு வரும்பொழுது மெய்யாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பான். சிலருடைய சரீரம், ஆவி, ஆத்துமா மூன்றும் இருக்கிறது. சரீரம்லாம் நல்ல பலன் இருக்கும், நல்ல வருமானம் இருக்கும், நல்ல சொந்த வீடுகள் இருக்கும், நல்ல வசதிகள் இருக்கும். ஆனால் இதயத்தில் உள்ள இருக்கிற மனிதன் அவன் பலவீனப்படுவானால் அவனுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை. அவனுக்கும் தேவாதி தேவனுக்கு சம்பந்தம் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையினால் நம்ம சபைக்கு வருகிறது பெரிதல்ல, செய்தியை கேட்கறது பெரிதல்ல, ஆண்டவரை ஆராதிக்கிறது பெரிதல்ல. நமக்குள்ள இருக்கிற மனிதன் பலன் அடைய வேண்டும் கிறிஸ்துக்குள். அவன் தான் கிறிஸ்துவை நம்ப வேண்டும். உனக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான் இல்லையா, அவன் தேவனை நம்ப வேண்டும். அவன் சொல்லணும், நான் இயேசு கிறிஸ்துவே தேவகுமாரன், வருகிறவராகிய தேவகுமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசம் நமக்குள்ள வரும்போது மெய்யாகவே நமக்குள்ள ஆவிக்குரிய ஒரு பலன் நமக்கு வரும். நம்முடைய ஆவி பிழைக்க வேண்டும், நம்முடைய ஆவி பிழைக்க வேண்டும். அப்பொழுது தேவன் பெரிய அதிசயங்களை ஆண்டவர் நமக்கு செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இதோ அகங்காரியா இருக்கிறானே, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? எல்லாமே எடுத்துக்கொள்ளலாம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அல்லேலூயா. எல்லாம் எடுத்துக்கலாமா? எல்லோரும் இந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ். வாசிக்கலாமா? அவனுக்குள் செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஒரு அல்லேலூயா சொல்லமா? விசுவாசம் இருந்ததுன்னா நீதிமான் பிழைப்பான். அப்ப யாருக்கு விசுவாசம் இருக்கிறதோ அவன் நீதிமான். ஒரு அல்லேலூயா சொல்லமா? யாருக்கு விசுவாசம் இருக்கிறதோ அவன் நீதிமான்.
என் அன்பு செல்வங்களே, அந்த வசனத்தை மீண்டும் போடுங்க, வாசிக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒருவர் வாசிக்கலாமா? அகங்காரியா இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நல்ல உரத்த ஒரு சத்த சொல்லமா? கவனிக்கலாம். பிள்ளைங்க யாரும் எழுந்து போகக்கூடாது. எழுந்து போனீங்கன்னா பக்கத்தில் இருங்க உங்கள் தலையில் கொட்டுவாங்க. அமைதியாக இருக்கணும். உன் பையனுக்கு சொல்லி வைமா, ஒரு அலலையை சொல்லாமா? என்ன கவனிங்க. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிக்கலாம். அகங்காரியா இருக்கிறானே, இதோ அகங்காரியா இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு என்ன இருக்கக்கூடாது? அகங்காரம் இருக்கக்கூடாது. அகங்காரம் என்றால் தேவனுடைய சத்தியத்திற்கு, வசனத்திற்கு நாம் எவ்வகையிலும் எதிர்த்து நிற்கக்கூடாது. எதுக்குமா? தேவனுடைய சத்தியத்திற்கு, வேத வசனத்திற்கு எவ்வகையிலும் எதிர்த்து நிற்காமல். அல்லேலூயா. ஒரு ஆத்துமா இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு ஜெபம் கொடுத்தனாக்கா 500 ரூபாய் காணிக்கை எக்ஸ்ட்ரா வரும். அவங்களுக்கு ஜெபம் கொடுக்கலன்னா அவங்க காணிக்கை கொடுக்க மாட்டாங்க. மறுபடியும் நான் யோசித்தேன், அவங்களுக்கு அந்த வாரம் ஜெபம் கொடுத்தேன்னா 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கும். நான் 2 வாரம் ஜெபம் கொடுக்க மாட்டேன், அந்த காணிக்கை வராது. ஒரு 3 வாரம் கொடுத்து, ஒரு 3 வாரம் பொறுத்து செக் பண்ணேன், அவங்களுக்கு ஒரு ஜெபம் கொடுத்தேன், 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா வருது. ஒரு 3 வாரம் விட்டுட்டேன், காணிக்கே வரல. ஒரு 4 வாரம் பொறுத்து ஜெபம் கொடுத்தேன், காணிக்கை 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா வருது. அதுக்கப்புறம் 4 வாரம் விட்டேன், காணிக்கே வரல. அல்லேலூயா. ஒரே ஒரு முறை சொன்னேன், ஜெபம் கொடுத்தா உன் காணிக்கை அதிகமாகுது, நான் ஜெபம் கொடுக்கலன்னா உன் காணிக்கை கம்மியாகுது. இந்த அகங்காரம் வேண்டாம். அன்றைக்கு எழுந்து போன ஆத்துமா இதுவரையிலும் ஒன்றும் வரல. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன், உரத்த சத்தமாய் சொல்வோம். சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். நம்ம வருகிறது தேவனை ஆராதிக்க. யார் ஆராதிக்க? கர்த்தரை அவரை பாடணும், அவரை துதிக்கணுமா? இதுக்கு பலன் உண்டு. பாஸ்டர் ஜெபம் கொடுப்பாரு, கொடுக்கல கோபப்படவே கூடாது. அது வேண்டாம். அந்த ஊழியம் நமக்கு வேணாம். அல்லேலூயா. பாஸ்டர் எனக்கு ஜெபம் கொடுப்பார், அந்த எதிர்பார்ப்பு வேண்டாம். அல்லேலூயா. நான் வந்து தேவனோடு கூட என் தேவனை ஆராதிக்கிறேன்னா நீதி, உனக்கு பலன் வரும், பிழைப்பு வரும். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. பாஸ்டர் ஜெபம் கொடுப்பார் அப்படின்னு நீங்க யாருமே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் உங்க மனசுல இருந்து அந்த காரியத்தை தூக்கி போட்டுருங்க. நான் என் தேவனுடைய சமூகத்தில் தவறாமல் அவரை ஆராதிக்கணும், அவரை நான் துதிக்கணும். இதுல தான் உனக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது, இதுல தான் தேவ மகிமை இருக்கிறது. அல்லேலூயா. இதில் தான் உனக்கு புகழ்ச்சி இருக்கிறது. இந்த சத்தியத்தை, இந்த கிரியில தான் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார், உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் ஒருபோதும் உன்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகினால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதை இருக்கும். யாருக்குன்னா ஜெபம் கொடுத்து கூட பயமா இருக்குது, இந்த ஆத்மாவும் கெட்டு போயிடுமோ. அல்லேலூயா. இந்த ஆத்மா கெட்டு போயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கிறது. இந்த காரியத்தை நம்ம எடுத்து போட்டுடலாம், தேவையில்லை. அல்லேலூயா. என் தேவனை நான் ஆராதிக்கணும், அவரை துதிக்கணும். அதற்காகவே அதற்கு ஒரு பிழைப்பு உண்டு. வசனம் கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. அதுல ஒரு பிழைப்பு இருக்கிறதுங்கம்மா. நமக்கு ஒரு விசேஷித்த பிழைப்பை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அவர் அற்புதமான கிரியைகளை தேவன் நமக்கு செய்கிறதுக்கு கர்த்தர் வல்லவர். அல்லேலூயா. ஆமா. அந்த அகங்காரங்கள் பிழைக்க முடியாது.
ஆனா நீதியா நடந்துட்டான். நீதினா என்ன? என் தேவனை நான் அவருடைய பரிசுத்த ஓய்வு நாளிலே நானும் என் மனைவி என் பிள்ளைகளும் நின்று அவரை ஆராதிக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை நான் அசட்டை செய்யக்கூடாது. பாதியில் எழுந்து போகிறதெல்லாம் வேண்டாம். முழு மனதோடு அல்லேலூயா சபை முடியும் வரையிலும் என் குடும்பம் கர்த்தருடைய பாதத்தில் நிற்க வேண்டும். அதுதான் மிக முக்கியம். அதில் ஒரு பிழைப்பு இருக்கிறது. தேவன் நமக்கு ஒரு பிழைப்பு உருவாக்குகிறார், ஒரு போக்கை ஒரு வழியை உருவாக்குகிறார். நான் உனக்கு வழியை ஆண்டவர் உனக்கு போதிப்பேன், என் வழியை உனக்கு நான் போதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அல்லேலூயா. மத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். இங்க ஒரு பிழைப்பு ஆவியானவர் சொல்றார், அங்க ஒரு பிழைப்பு. ஆபகுப்பு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல ஒரு பிழைப்பு சொன்னாரு, இங்க ஒரு பிழைப்பு இருக்கிறதுங்க. அல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய நாவில் பெறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையிலும் மனிதன் பிழைப்பான். அவருடைய வார்த்தையை நம்பி பாருங்க, பிழைப்பு உன்னை தேடி வரும், வருமானம் உன்னை தேடி வரும், ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும். அல்லேலூயா. அதை விட்டுட்டு சபையில இப்படி அப்படி அது வேணும் இது வேணும் பதவி வேணும், இது எல்லாமே தூக்கி குப்பையில போட்டுருந்தோம். நம்ம வளரணும், தேவனுக்குள்ள நம்முடைய ஆவி கர்த்தருக்குள்ள பலனடையணும். அப்படி என்றால் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அல்லேலூயா அல்லேலூயா. ஆமா, இந்த சடங்கச்சா ஆச்சாரம், இந்த பதவி பட்டம், இதெல்லாம் நம்ம தூக்கி போட்டுடணும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமா, மிகவும் பணிவோடு தேவனுடைய சித்தத்தின் வார்த்தைகளை கேட்டு அவைகளின் படி நம்முடைய இதயத்தை அர்ப்பணிக்கும் போது ஒரு பிழைப்பை தேவன் நிச்சயம் தருவார். நம்முடைய ஆவி பிழைக்குங்க. தேவனுடைய வருகையில நம்முடைய ஆவி பிழைக்கும். ஆண்டவர் அதை எடுத்து தமது ராஜ்யத்திற்கு கொண்டு செல்வார். அந்த டைம்ல நம்முடைய ஆவி பிழைக்காமல் கைவிடப்படுவோமானால் நாம் ஆடி என்ன பிரயோஜனம், பாடி என்ன பிரயோஜனம், வேதம் வாசித்து என்ன பிரயோஜனம், சபையில ஜெபித்து என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லை. அவருடைய வருகையில நாம் பிழைக்க வேண்டும். அவருடைய வருகையில சபை பிழைக்க வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. ஆகையினால் நாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக சபையில நானும் என் குடும்பமும் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். யோசுவா தானே சொன்னாரு, நானும் என் வீட்டருமை என்றால் கர்த்தரையே சேவிப்போம், பிழைப்போம், சேவித்து பிழைப்போம். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், கர்த்தரை தேடுகிற யாவரும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். தேவனை தேடுகிற எந்த மனிதனும் வெட்கப்படவே மாட்டான். தேவன் அவனை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் பெரிய நன்மைகளை செய்கிறாருமா அவரே. அல்லேலூயா. அவர் விசேஷமான காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்கிறதுக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நாளாகும் 1:7 வசனத்தை வாசிக்கலாம். நாகும் 1:7. அதில் யாருக்கு ஆண்டவர் யாரை நோக்கி பார்க்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு அல்லையிலே சொல்வோம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். என்ன கவனிக்கணும், நல்ல கவனிங்க. இப்போ உங்களுக்கு ஒரு விளக்கத்தை நான் சொல்றேன். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. நமக்கு இக்கட்டு நாள் நிச்சயம் வராங்க, எப்பாவது ஒரு முறை தவிப்போம். வீட்டில் வந்துச்சுன்னா தவிப்போம். நான் என்ன செய்யறது அல்லேலூயா, நான் என்ன பண்றது அப்படின்னு ஒரு தவிப்பு வரும் பாருங்க. இந்த தவிப்பில் ஆண்டவருடைய இந்த தவிப்பு வரத்துக்கு முன்னே நாம் தேவனுடைய சமூகத்தில் அவருக்காக நம்ம காத்திருந்து நம்முடைய நேரங்களை அவருடைய பாதத்தில் செலவிட்டு இருந்தால் அல்லேலூயா அல்லேலூயா. அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார், தம்மை துதிக்கிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். உண்மையாய் தன்னை பாடி சபையில துதிக்கிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா
அவரை தன்னுடைய கரத்தின் கிரியினாலே அவரை கனப்படுத்துகிறவர்களை தேவன் அறிந்திருக்கிறார். அறிந்திருக்கிறார்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? அறிந்திருக்கிறார்னா தெரிந்திருக்கிறார். அல்லேலூயா. அறிந்திருக்கிறார் தெரிந்திருக்கிறார்னு அர்த்தமா? அல்லேலூயா. அறிந்திருக்கிறார் என்றால் அல்லேலூயா அவன் என்னை புரிந்து கொண்டான் என்ற அர்த்தம். அல்லேலூயா. புரிந்து கொண்டவர்களை தேவன் அறிந்து கொள்கிறார். ஆம் ஆண்டவரே, நீர் வருகிறாராகன தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இந்த மனப்பக்குவம் நம் தேவனை அறிஞ்சிட்டா, அவர் பாடி துதிச்சா, அவர் நம்மை அறிந்திருக்கிறார். என்ன அறிந்திருக்கிறார்? இவள் என்னுடைய மகள், இவன் என்னுடைய மகன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உள்ளும் புறமும் சென்று நம்முடைய குணாதிசயங்களாம் கண்டு இது எனக்கு பிரியமான இதயமாக இருக்கிறது என்று அறிந்து கொள்கிறார். அல்லேலூயா. துதிக்கிறவர்களை, அவரை பாடுகிறவர்களை, அவர் வழியில் நடக்கிறவர்களை, அவருடைய வசனத்தை கவனிக்கிறவர்களை, அவருடைய வசனத்தின்படி தன் குடும்பத்தை நடத்துகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். அப்போ மற்றவங்களை என்ன பண்ணல ஆண்டவரே? சும்மா பேசுங்க. மற்றவங்களை என்ன பண்ணல? அறியல. அதான் அங்க சொல்றார். அந்த 10 கண்ணியில் 5 கண்ணி மிஸ் ஆகுறாங்க இல்லையா? அவங்களை பார்த்து சொல்றார், நான் உங்களை யார் என்று அறியேன். ஆண்டவரே, நாங்கள் தீர்க்கதரிசி சொன்னோம், அது பண்ணோம், இது பண்ணோம், இப்படி செஞ்சோம், அப்படி செஞ்சோம், சுவிசேஷம் சொன்னோம், அல்லேலூயா, சபை நடத்தணும், எல்லாம் சொல்றாங்க. ஆனால் நான் உங்களை அறியேன். நல்லா கவனிக்கணும். அப்படின்னா ஹல்லேலூயா. அப்படி என்றால் அவர்கள் கைவிடப்பட்ட அந்த 5 கன்னிகைகள் கேர்லெஸ்ஸா, ஏனோ தானோ சபைக்கு வந்தாலும் கூட ஏதோ வரோம் போகிறோம் அப்படி என்கிற ஒரு கேர்லெஸ்ஸாக நம்ம வரக்கூடாது. அல்லேலூயா. என் தேவனுடைய நாள் இது, நான் ஆராதிக்கிற என் கர்த்தருடைய நாள் இது. இந்த நாளிலே என் தேவனை என் குடும்பமாய் நின்று நாங்கள் அவரை ஆராதிக்கிறோம். இந்த புத்தி என்றைக்கு வருகிறதோ, இந்த உணர்வு, தேவனை தேடுகிற உணர்வு என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு அவர் உன்னை அறிந்து கொள்வார். அவர் உன்னை அறிந்து கொண்டார்னா நமக்கு ஒரு குறையும் வராது. எல்லாமே அவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. எல்லாமே அவர் பார்த்து கொள்வார். இந்த கிரியைகளில் சில மக்கள் நடக்கிறதில்லை. உங்களை எல்லாம் சில ஜனங்களை சொல்கிறேன். அல்லேலூயா. சபைக்கு ஏனோ தானோ கேர்லெஸ்ஸா போகாதபடி நம் அக்கறையோட என் தேவனுடைய நாள் என்று ஒரு பயபக்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பயபக்தியோட 6 நாள் இன்றைக்கு போயிட்டோமா, இதோட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருவோம். அந்த நாள் வரையிலும் இந்த 6 நாளை ஆண்டவரை நீங்கள் உங்க வீடுகளிலே அவரை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்க வேண்டும். சுற்றி திரியக்கூடாது. ஒரு ஆடு ஒன்று சுற்றி திரிங்க. அப்பெல்லாம் அது பேர் என்ன சொல்லுவாங்க? ஒரு ஆடு ஒன்று சுற்றி திரிஞ்சுக்கினே இருக்குமே. எங்கள் காலத்தில் நாங்கள் வாலிபனாக இருக்கும்போது அந்த மாதிரி ஆடுங்களை பார்ப்போம். அதுக்கு என்னவோ ஒரு ஆடுன்னு சொல்லுவாங்களே, தெரியாதா உங்களுக்கு? என்னம்மா? நாகூர் கடா, இவங்க தான் கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க. அது பேர் என்ன? மசூதியை சுற்றி பாவத்தை சுற்றிட்டு விட்டுருவாங்க. அது அவங்க ஒன்றும் அந்த காலத்தில் நம்ம பைபிள் அப்படி செஞ்சுருந்தாங்க. ஒரு குருவியை சுற்றி விடுவாங்க பாவத்திற்காக. ஒரு குருவி பலி செலுத்திட்டு ஒரு குருவியை தலையை சுற்றி விட்டுருவாங்க. அது பாவத்தை சுமந்துட்டு போவோம். அப்படி ஆடுகளும் இப்படி செஞ்சாங்க. நம்ம முன்னோர்கள் அப்படி செஞ்சுருக்குறாங்க. அது முஸ்லீம் அப்படி செய்கிறாங்க. மசூதியில் அதை சுற்றி விட்டுருவாங்க. அது ஊருவாக சுற்றிட்டு வரும். அல்லேலூயா. ஆமாம், ஊருவாக அது எங்கே வேணாலும் போயிட்டுருக்கோம். என்ன கடா? எல்லாம் சொல்ல, என்ன கடா? நாகூர் கடா. என்ன கடா? என்ன நாகூர்? அல்லேலூயா, அல்லேலூயா. தயவு கூர்ந்து
இதில் நமக்கு பலன் இருக்காது. அவர் உன்னை அறியணும், அவர் உன்னை அறிந்து கொள்ளணும். அதுதான் பிழைப்பு. அவர் உன்னை அறிஞ்சிட்டா உனக்கு பிழைப்பு தானா வந்துடுமா. உன்னை தேடி வேலை வரும், நீ பிழைப்ப. உன் வாழ்நாளெல்லாம் பிழைப்பு கர்த்தர் ஊட்டுவார். தேவனுடைய வருகையில் நமக்கு ஒரு பிழைப்பு கிடைக்கும். நம் பறந்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு போவோம். அல்லேலூயா. அதுதான் இங்கே சொல்லியிருக்கிற ஆண்டவர். இயேசுவை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. இந்த பிழைப்பு தான் நமக்கு வேணும். கடைசி காலத்தில் இந்த பிழைப்பு தான் நமக்கு வேணும். இந்த பிழைப்பும் நமக்கு கிடைக்கலன்னா நம்ம வாழ்ந்து ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று புரோஜனமற்ற வாழ்க்கை. அல்லேலூயா. தாய்மாருங்க நினைக்கணும், தகப்பன்மாருங்க நினைக்கணும், இனி என் தேவனுடைய வாழ்க்கை, என் வாழ்க்கை தேவனுக்காக நான் அர்ப்பணிக்கிறேன். சும்மா அர்ப்பணிச்சு பாருங்க. அல்லேலூயா. அவர் தேடி பாருங்க. ஃபேமிலியா முடிகிற வரைக்கும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு போங்க. இடையில போகிறதுனால நீங்கள், அதாவது நான் போயிட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு இடையில போகிறோமா, அது உருப்படாதுங்க. கடன் உன்னை விட்டு போகாதுங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்க. பிரச்சனை உங்களை விட்டு போகாதீங்க, செக் பண்ணி பாருங்க. அல்லேலூயா. ஆனால் நானும் என் பிள்ளையும் என் தேவனுடைய சமூகத்தில் நான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை செஞ்சு பாருங்க. அடுத்த 3 மாதம் பாருங்க, உங்களுக்கு ஒரு விடுதலை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில், குடும்பத்தில் ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் தருவார். இதை புரிஞ்சுக்கலாங்க. நம்ம இன்னும் புரியல. புரியாதவங்களாம் அடுத்த வாரம் வருவாங்க. இப்படிப்பட்ட புரியாதவங்களாம் அடுத்த வாரம் வருவாங்கங்க. அல்லேலூயா. பாருங்க, சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. தேவனுடைய உதவியோடு நீங்க வாழ்ந்து பாருங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுப்பாருங்க. நீ என்ன கேட்கறிய என் தேவனால கொடுக்க முடியும். அவர் உயிருள்ள தெய்வங்க. இது எல்லாமே அவர் தாங்க படைச்சாரு. அல்லேலூயா. எல்லாமே அவர் தாங்க படைச்சாரு. சகலவற்றை உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இப்போ தங்கம் எவ்வளோ விலை வைக்குது? 55,000. அடே எப்பா. யாருன்னா சரவண ஸ்டோருக்கு போயிருக்கிறீங்களா? தெலுங்குலையா சொல்கிறேன் நான்? போவாதியா இருந்திருப்பேன். உன் கையை தூக்குனா தான் குறைஞ்ச போயிடுவேன். இப்போ தூக்கு பார்க்கலாம். சரவண ஸ்டோருக்கு போவாதவங்க தூக்குங்க. எல்லாம் போயிருக்கிறல்ல, ஒரு அல்லையா சொல்லாமா? அங்கே எவ்வளோ நகை பார்த்த? ஜிஆர்டி யார் போனது? எவ்வளோ நகை பார்த்த? அல்லேலூயா. நல்லி தானே? இன்னொன்று லலிதாவா? லலிதாவுக்கு யார் யார் போயிருக்கிறீங்க? எல்லோரும் தெரியும் இல்லையா? அதுவும் என்ன நம்பர் போட்டு வாங்குறீங்க? 916. அல்லேலூயா. சரி, சென்னையில் இவ்வளோ, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், அல்லேலூயா. இன்னும் எவ்வளோ நாடுகள் இருக்குது, எவ்வளோ காரியங்கள் இருக்குது. கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, இந்தியா முழுவதும் இவ்வளோ நகை இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், உலகம் முழுவதும் எவ்வளோ கோல்டு இருக்குது. எவ்வளோ கோல்டு உள்ளேருந்து எடுத்தான். அது யார் வச்சது? பூமிக்குள்ளே யார் வச்சது? எல்லாம் இப்போ யார் கையில் வந்துருச்சு? என் கையில் வந்துருச்சுன்னு சொன்ன. உங்கள் நகை இல்லாதவங்க சொல்லன்னா பரவாயில்ல, நகை இருக்கிறவங்க சொல்லுங்கள். இப்போ எங்கே வந்திருக்குது? சத்தமாக சொல்ல. சாவும்போது என்ன எங்கே போவோம்? நீ சாவும்போது எங்கே கிடக்கும்? சரிங்க, ஆண்டவர் எல்லா உலகத்தை எல்லாவற்றையும் ஆண்டவர் இடிச்சிட்டாருங்க. மனுஷெல்லாம் எல்லாம் கைவிடப்பட பாதி மக்கள் கர்த்தரை நம்பினவருக்கு போயிட்டாங்க. பிழைப்பு கிடைச்சது போயிட்டாங்க. மற்றவங்க கைவிடப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க செத்து தானே போகணும். உலகத்தில் ஒரு மனிதன் கூட இல்லைங்க. அப்போ எல்லா நகையும் எங்கே போவோம்? எங்கே போவோம்? இங்கே தாங்க கிடக்கும். அவருடையதுங்க, அது அவர்கிட்ட போயிடுங்க. அது ஒரு உண்டாக்குனதுங்க, அவர்கிட்ட போயிடுங்க. அது யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அவர் உண்டாக்கினதுங்க, அவர்கிட்ட போயிடுங்க. அது எப்போதுமே பூமியில் புதைஞ்சிருங்க. ஒன்றும் பண்ண முடியாது. மனுஷன் உயிரோடு இருக்கும்போது இருக்கிறதெல்லாம் விற்று சாப்பிட்டுட்டு செத்துப்போ. அல்லேலூயா. கொஞ்சமாவும் இருக்குது, அதை சுட்டு செத்து போகிறதுக்கு 2 பேரும் பிறக்கிறேன்.
அதை இங்கே ஒன்று மாட்டிக்கணும், இங்கே ஒன்று மாட்டிக்கணும், அப்படி இப்படி ஆட்டிக்கணும் போய்க்கணும். கலையில் அது என்னது இது போடுவாங்களே, அது மாட்டி பேசும்போது இப்படி குடுகுடுக்கார மாதிரி. அல்லேலூயா. ஒரு செயின் போட்டாக்க எடுத்து வெளியே விட்டுருக்குறது. நம்மக்கிட்ட அவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குதுன்னு தெரியணுமா? ஒரு அல்லையிலே சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்களேன். கடைசியில் எவ்வளவு நகைகள் இருக்கிறதோ, எவ்வளோ கோல்டு பிஸ்கட் இருக்கிறதோ, கோல்டு கேக்ஸ் இருக்குதோ, அத்தனையுமே பூமியில் தாங்க போதையும். ஒருவனும் ஒரு துண்டு கூட கொண்டு போக முடியாதுங்க, ஒரு குண்டு மணி கூட கொண்டு போக முடியாது. அல்லேலூயா. இதுதாங்க மனுஷன் நிலைமை. உனக்கு ஆண்டவர் கொஞ்சம் கொடுத்தாருன்னா கர்த்தருக்கு தேங்க்ஸ் சொல்லு. ஒரு சிஸ்டர் கொண்டு வந்தாங்க, என்கிட்ட 10 சவரம் இருக்குது பாஸ்டர், இந்தாங்க ஒரு சவரம் தசம பாகம் அப்படின்னு கொடுத்தாங்க. இந்த பில்டிங் ஆல்ட்ரு பண்ணும்போது என் பிள்ளைங்க என்னெல்லாம் கொடுத்து 2.5 சவரம் கொடுத்தாங்கங்க. ஒரு 2.5 சவரம் செயின், 2 சவரம் செயின், 1 சவரம் செயின். அல்லேலூயா. 6 சவரம் கம்மல், 1/4 சவரம் கம்மல், எல்லாம் கோல்டு காணிக்கு கொடுத்தாங்க. இன்னும் என்னுடைய டைரியில் இருக்குதுங்க. எப்படி ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது அதை பார்த்து கண்ணீரோடு அவர்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்லுவேன். அதில் கொடுத்த யாவரையும் தேவன் ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. கொடுத்த யாவரையும் தேவன் ஆசீர்வதிச்சாருங்க. கர்த்தர் அவர்களை கைவிடவே இல்லைங்க. ஒரு அல்லையே சொல்லாமா? அல்லேலூயா. சில 2-3 பேர் அது இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுத்தாங்க. அவங்களால முடியாது, அவங்களுக்கு புருஷன் சப்போர்ட்டு கிடையாது, புருஷன் ரட்சிக்கப்படலைங்க, புருஷன் ரட்சிக்கப்படலை. கொஞ்சம் கொஞ்சமாக 500 1000 500 1000 500 1000 அது அவங்க கொடுத்து நாங்கள் எவ்வளோ கேட்டோன்னு அவ்வளோ தொகையை அடைச்சாங்க. எனக்கு அவங்க மேலே அவ்வளோ பாசம் வந்ததுங்க. ஏனென்றால் சபைக்காக இந்த பிள்ளைங்க இவ்வளோ தாகத்தோடு உழைச்சாதான் உங்களுக்கு கஞ்சிங்க, இல்லைன்னா கிடையாது. அந்த பிள்ளைங்க கொண்டு வந்து நான் எவ்வளோ கேட்டதோ அதை கொடுத்து அடைச்சாங்க. ஒரு 4 பேருங்க. அது அவங்க பேரை பார்க்கும்போதெல்லாம் நான் கண்ணீரோடு ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பேன். அல்லேலூயா. தங்கங்க கொடுத்தாங்க. இந்த சபையினுடைய கட்டுமனைக்கு தங்கங்களை கொடுத்தார்கள். அல்லேலூயா. தேவன் அவர்களை விசேஷமாக ஆசீர்வதிப்பாராக. எல்லாமே இங்கே கிடக்குங்க. நீங்கள் சின்னதில் சொப்பாட்டம் ஆடிப்பீங்க. யாரெல்லாம் சொப்பாட்டம் ஆடலை? சொப்பு சம வச்சு ஆடலை யாரெல்லாம்? கை தூங்க பார்க்கலாம். ஒரு அல்லையே சொல்லுவேன், எல்லாமே ஆடி இருக்கிறீங்க. அதில் வேறு கல்யாணம் பண்ணுவோம், பிரியாணி வேறு செய்வோம். ரேடியோ நாங்கள் ஆடும் முதல்ல ரேடியோ மாதிரி செஞ்சு நிற்க வச்சு ரேடியோலாம் பாடுங்க. நாங்கள் விளையாட்டுருக்கும்போது வாழை மரம்லாம் வைப்போம். அல்லேலூயா. கல்யாணம் பண்ணுவோம், 2 பொம்மையை வச்சு கல்யாணம் பண்ணிவிட்டு எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு குரல் வரும், டேய் முன்சாமி. அவங்க அம்மா கூப்பிடுவாங்க, ஒன்று முன்சாமி கழிச்சிட்டு ஓடிடுவான். நான் போகிறேன், எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க அப்படின்ட்டு அவன் ஓடிடுவான் பாருங்க. சரி நானும் போகிறேன்டா இருக்கலாம் போயிடுவாங்க. அங்கே கழிஞ்சு கிடக்கும் பாருங்க. இதாங்க கடைசி காலத்தில் தேவன் இந்த உலகத்தை கெடுக்கும்போது இந்த உலகம் கலைஞ்சு கிடக்குங்க. மனுஷன் இருக்க மாட்டான், அவனுடைய நகைகள் பணங்கள் எல்லாமே இங்கே இருக்கும், அவன் மட்டும் இருக்க மாட்டான். ஒரு அல்லே சொல்லாம அவனுக்கு பிழைப்பு இருக்காதுங்க. தேவனை நம்பினவருக்கு பிழைப்பு உண்டு, தேவனை நம்பாதவர்களுக்கு பிழைப்பு இல்லை. அல்லேலூயா. தேவனை நம்புகிற யாவருக்கும் பிழைப்பை கர்த்தர் கொடுக்கிறார். அதை இதை பார்த்து பெருமை கொண்டு, அதான் அந்த வசனம் ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம். அந்த வசனத்தை மட்டும் எல்லாம் வாசிக்கலாம், தயக்கூர்ந்து உணர்ந்து வாசிங்க. ஆண்டவர் நமக்கு பிழைப்பை கொடுக்கணும், நம்ம நீதிமானம் மாறணும். அல்லேலூயா. அகங்காரியா இருக்கிறானே அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல. அல்லேலூயா. தன்னை விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழை. நமக்கு ஆண்டவர் இப்பொழுது நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது தேவன் பேரில விசுவாசம். கவனிக்கலாம், ஆண்டவர் பேரில விசுவாசம். அல்லேலூயா. தேவன் பேரில விசுவாசம் வேணும். அது இல்லைன்னா நம்ம நீதிமானம் மாற முடியாது. ஆகையினால் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை தேவன் நமக்கு செய்ய வேண்டுமானால் நம் தேவனை பற்றி கொள்ள வேண்டும். அதுதான் மிக முக்கியம். 2 பேர் ஜெபம் பண்ண வந்தாங்க, ஒருத்தன் உள்ளே போயிட்டான், சத்தியத்தை அறிஞ்சவன், வேத பாரகன், தேவன் யார் என்பதை அறிந்தவன். அவன் உள்ளே போய் நின்று ஜெபிக்கிறான். ஒருத்தர் சத்தியத்தை அறியாதவன், ஆனால் கர்த்தர் மெய்யான கடவுள் தேவன் யெகோவா என் ராஜா என்று உணர்ந்து அவன் வாசலில் வந்து நின்று ஜெபிக்கிறான். உள்ளே இருக்கிறவன் ரொம்ப பெருமையாக அழுந்துட்டுருக்கிறான்,
பெருமையாக அழுக்கிறான். நான் அப்படி நான் இப்படி வெளியே நிற்கிறேன், அந்த பாவி மாதிரி நான் இல்லைப்பா, தசம்பாங்க கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், எது கொடுக்குறேன், நானும் பரிசுத்த ஓய்வுனால கை கொள்கிற அழகாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் உன்னைவன் தப்பு பண்ணிட்டான். வெளியே நிற்கிறான் பாருங்க, அவனை போல நான் இல்லை. வெளியே நிற்கிறவன் என்ன சொல்கிறான்? தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் கைகளை மார்பில் அடித்து, பாவியாக என் மேலே கிருபையாய் இறங்கும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, இவன் அல்ல உள்ள இருக்கிறான், அவன் அல்ல வெளியே இருக்கிறான் பாருங்க, கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல். அல்லேலூயா, அல்லேலூயா. சில தப்பாக நடந்துட்டு தைரியமாக வருவாங்க பாருங்க தேவனுடைய ஆலயத்தில். அல்லேலூயா. ஆமாம், ஒரு பயம் இருக்காது, ஒரு திகில் இருக்காது. ஆண்டவரே நான் ஆண்டவரே தீமை பண்ணிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிடுங்க, என்னை மன்னிச்சிடுங்க, சாரி, இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன் ஆண்டவரே, இனிமேல் நான் செய்ய மாட்டேன் என்ற குத்துணர்வோடு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நின்று மன்னிப்பு கேட்டு நாம் மனம் திரும்பி வாழும்போது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், இந்த வசனத்தின்படி. ஆனால் அவைகளை அறிக்கை செய்து என்ன பண்ணணுமா? விட்டு விடுகிறவனோ தேவனுடைய சமூகத்தில் இரக்கம் பெறுவான். இதுதாங்க பெஸ்ட்டு. ஆண்டவருடைய சமூகத்தில் ஏதாவது ஒரு இரக்கம் பெற்றுக்கணும், அப்போ தான் பிழைப்பு வரும். தேவன் வரப்போகிறார். இரக்கம் உள்ளவனுக்கு தான் ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தில் இடம் கொடுக்க போகிறார். அவருடைய ராஜ்யத்தில் யாருக்கு இடம் கொடுக்க போகிறார் ஆண்டவர்? இரக்கம் உள்ளவனுக்கு தேவனை இடம் கொடுக்க. உன் நிமித்தம் அவருடைய இரக்கம் உனக்கு கிடைக்கும். அவருடைய மனசுக்குள்ள உனக்கு ஒரு இடம் கிடைக்கணும். அல்லேலூயா. அவர் உனக்காக இறங்கி வரணும். அப்போ நீங்கள் செய்கிற செயல் தான், நம்ம செய்கிற செயல் தான், நான் செய்கிற செயல் தான். நான் மன்னிப்பு கேட்டு விட்டுட்டு ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும்போது தான் என் மேலே தேவன் இறங்குவார். என்னை நல்லவன் தான் நினச்சிடாதீங்க. ஏசப்பா சொன்னார், என்னை நீ நல்லவன் என்று சொல்லுவானேன், தேவனை தவிர ஒருவனும் நல்லவன் இல்லையே. நானும் நல்லவன் இல்லைங்க, ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணித்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நான் அர்ப்பணித்திருக்கிறேன். ஆண்டவரே உமது இரக்கம் எனக்கு வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன். நான் நல்லவன், நான் உயர்ந்தவன் அப்படின்னு நான் நினைச்சிட்டேன்னாக்கா அவருடைய வருகையில் எனக்கு பிழைப்பு இருக்காதுங்க. அல்லேலூயா. அவருடைய வருகையில் எனக்கு பிழைப்பு இருக்காது. அதனால நான் ரொம்ப ஜாக்கிரதையாக ஆண்டவருக்கு முன்பாக அல்லேலூயா தன்னை ஆராய்ந்து அறிந்து தேவனுடைய சமூகத்தில் திரும்பும்போது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஒருவேளை நமக்கு ஏதாவது தேவனுக்கு பிரிய இல்லாததை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோன்னா ஒன்ஸ் ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நம்மெல்லாம் அறிக்கையிட்டு விட்டுட்டா நீதிமான் என்கிற ஒரு அந்தஸ்துக்கு நம்ம வருகிறோம். அறிக்கையிட்டு விட்ட பிறகு பிரதர்ஸ் நீங்க நீதிமான். அறிக்கையிட்டு அது வேண்டாம், இந்த உலகம் வேண்டாம், இந்த செல்போனில் வருகிற கெட்ட காட்சிகள் வேண்டாம், சினிமா சீரியல் வேண்டாம். அறிக்கையிட்டு விட்ட உடனே தேவன் நம்மை நீதிமான் என்கிற அந்த உணர்ந்து அறிக்கையிட்டுட்டோம் இல்லையா, நீதிமான் என்கிற அந்தஸ்துக்கு தேவன் நம்மை கொண்டு வருகிறார். ஆண்டவர் நம்மை கொண்டு வருகிறார். ஒரு அல்லே சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் இந்த உலகத்தை விரும்பி நல்ல ஹாயா இந்த உலகத்தோடு அவர்கள் கலந்து விடுகிறார்கள். உலகத்தோடு அவர்கள் கலந்து விடுகிறார்கள். உலகத்தோடு கலந்து வாழ்கிற யாவரும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிழைப்பு காண முடியாது. பிழைப்பு காண முடியாது. உலகத்தை விட்டு பிரிந்தால்தான் நாம் பிழைப்பை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும். இந்த உலக நமக்கு ஆசைகள் காட்டுகிறதா, அது டேஞ்சர். இன்பம் கொடுக்குதா, அது டேஞ்சர். சந்தோஷம், உலகம் சந்தோஷம் கொடுக்குதா, அது டேஞ்சர். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. அல்லேலூயா.
உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த உலகம் கொடுக்கிற சந்தோஷம் நான் கொடுக்கல. நான் கொடுக்கிறது உன் ஆவி ஆத்துமா சரீரம் பலனடைகிற சந்தோஷத்தை நான் கொடுப்பேன். உன் குடும்பமே பலனடைகிற சந்தோஷத்தை நான் கொடுப்பேன். உன் குடும்பத்தில் அது இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்க. அதாங்க பிழைப்பு. அல்லேலூயா, அதுதாங்க பிழைப்பு. அவரை தேடுகிற யாவரையும் குடும்பமாகவே தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஒரே ஒரு 3 மாதம் ஆபத்து வீட்டுக்குள்ள உடன்படிக்கை பெட்டி போன உடனே 3 மாதத்தில் எல்லாவற்றையும் ஆசீர்வதிச்சாராம். அவனுக்கு உண்டானது எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டதான். அல்லேலூயா, அல்லேலூயா. 3 மாதங்க. அப்படின்னா என் வீட்டுக்குள்ள உடன்படிக்கை பெட்டி வந்தது என்பதற்காக நான் நினைக்கிறேன் அவன் மனைவி கூட தொட்டிருக்க மாட்டான் என்று. அல்லேலூயா. ஏனென்றால் உடன்படிக்கை பெற்றிருக்கிறது, பெட்டி என் வீட்டுக்குள்ள இருக்கிறது. ஆகினால் நான் பரிசுத்தமா இருக்க வேண்டும். தான் மனைவி கிட்ட சொல்லிடுவான், அம்மா நம்ம ஆண்டவருக்காக சுத்தமா இருக்கணுமா. உடன்படிக்கை பெட்டி ராஜா நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. தாவீது சும்மா வைக்கலங்க. இந்த ஓபேத் தேவனுக்கு பிரியமானவன், அவன் பரிசுத்தவான். அவன் வீட்டில் வச்சுட்டா இந்த பெட்டி தீட்டுப்படாது. அல்லேலூயா. நம்பிதாங்க தாவீது ஓபேத் வீட்டில் தன் உடன்படிக்கை பெட்டி வைக்கிறாரு. நம்ம வீட்டில் கூட உடன்படிக்கை பெட்டி இருக்கிறதுங்க. பைபிள் என்கிற உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. அதுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டா போதுங்க. ஆண்டவர் உன்னை மெய்யாகவே உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாகவே முடிவுண்டுங்க. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ என்னெல்லாம் கேட்குறிய கர்த்தர் அவைகள்லாம் உனக்கு கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். நாம் அப்படி தவறி போகிறதுனால சில சம்பவங்கள், சில காரியங்களை நாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இன்னும் சில வீடுகளில் சினிமாவே போலங்க, சீரியல் போலங்க. இன்னும் வீடுகளில், இந்த திருச்சபை ஜனங்கள் வீடுகளில் இன்னும் சினிமா சீரியல் போலங்க. செல்போன்ல மழுங்கி சுருண்டு கிடக்குறோங்க. இதுல இருந்து நம்ம விடுதலை ஆகினாதான் பிழைப்பு வரும். இதுல இருந்து விடுதலை ஆனதாங்க உனக்கு ஒரு பிழைப்பை தருவார். ரட்சிக்கப்படாத, அதாவது நீர் சுருக்கு கணவனை கூட தேவன் ரட்சிப்பாருங்க. அல்லேலூயா. ஆமா, எப்படிப்பட்ட மனைவியும் மகனையும் ஆண்டவர் ரட்சிக்க அவரால் முடியும். நாம் அவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கும்போது தேவன் விசேஷங்களை ஆண்டவன் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ஏசப்பா சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஒரு பிழைப்பு தேவன் கொடுக்கிறார். விசுவாசித்தால் தான். ஒருவேளை செத்து போனாலும் உயிரோடு எழுந்து அங்கே போவோங்க. நம்ம எவ்வளோ பெரிய கிருபைங்க ஆண்டவர் கொடுக்குறாரு. நம்ம உயிரோடு இருந்தாலும் உயிரோடு போக போகிறோம். பிழைப்பு தேடி ஆண்டவர் பிழைப்பு கொடுக்க போகிறார். ஒருவேளை வயதாகி மரித்தாலும் தேவன் அவர் வரும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்? முதலாவது மரித்தோர்கள் எழுந்திருப்பார்கள், பின்பு நாம் அவரோடு கூட ஆண்டவருடைய சமூகத்துக்கு போவோம் என்று பவுல் அழகாக எழுதியிருக்கிறார். ஒரு அல்லே சொல்லாமா, ஒரு வேதனையான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவருடைய மனசு எப்படிப்பட்டது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அல்லேலூயா. ரொம்ப இதுதான் இந்த செய்திக்கு ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் பெரிய காரியங்களை தேவன் நமக்கு செய்வார். எசேக்கியேல் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எசேக்கியேல் புஸ்தகம் 9, 10, 11 வாசிக்கலாம். பிறகு நான் உங்களுக்கு அதை குறித்து விளக்கி சொல்கிறேன். எசேக்கியேல் 20, 9, 10, 11. ஆகிலும் நான் என்னை இவர்களுக்கு வெளிப்படுத்தி இவர்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடி இவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி என் நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லமா. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இப்பதான் நீங்க கவனிக்கணும். பக்கத்தில் இருக்கிறவங்களும் ஒரு தட்டுக்கு பார்க்கலாம். நல்லா பட்டுன்னு வைங்க, கோச்சிக்காதீங்க. ஏன் வைக்க மாட்டீங்க நீங்களா? ஒரு பட்டுன்னு ஒரு தட்டுப்பா. ஆத்துமாவே இங்கே வா, எங்கேயோ சுத்துற ஆத்துமாவே இங்கே வா. ஒரு அல்லே சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்களேன். நல்லா கவனிக்கலாம். இந்த வசனத்தை எல்லாம் வாசிக்கலாம். ஆகிலும் நான் என்னை இவர்களுக்கு வெளிப்படுத்தி இவர்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு இவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி என் நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்தேன். ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்துட்டாரு, உன் ஜனத்தை நான் உன் பிள்ளைங்களை இந்த எகிப்திலிருந்து கானானுக்கு கொண்டு வரப்பான்னு. ஆனாலும் என் நாமம் குலைச்சலாகாதபடி அவர்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்து நான் அவர்களுக்கு கிருபை செய்தேன்.
அப்போ நம்ம எப்படி இருக்கணும் ஆண்டவருக்கு? எகிப்தில் இருக்கிற உலகத்திலிருந்து தேவன் நம்மை கொண்டு வந்துட்டாரே. நீங்களாம் சாதாரணமானவர்கள் பிள்ளைங்க இல்லைங்கம்மா. உங்களை ஆண்டவர் எகிப்தை விட்டு இங்கே கானானுக்கு கொண்டு வந்திருக்கிறார். கானானாகியே அவருடைய சபையிலே ஆண்டவர் உன்னை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார். நம்ம இடத்துல என்ன வேணும்? அவர் ஆராதிக்க ஒரு பரிசுத்தம் வேணும். அப்பொழுது பிழைப்பு நமக்கு கிடைக்கும். சரி, கீழே வாசி. ஆகையால் நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி அவர்களை வனாந்தரத்தில் அழைத்து வந்து, ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. வனாந்தரத்தில் அழைத்து வரார் ஆண்டவர். அற்புத அடையாளங்கள் செய்கிறார், அதிசயங்கள் செய்கிறார். கடலையே ரெண்டா பிளந்து கடல் வழியாக அவர்கள் உலர்ந்த தரையில நடந்து வந்தார்கள். கீழே வாசிக்கலாம். என்ன எதற்காக கொண்டு வந்தார்? என் கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்து என் நியாயங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். அவைகளின்படி செய்கிற மனுஷன் அவைகளால் பிழைப்பான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? செய்ததாங்க ஒரு பிழைப்பு. அங்க இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இங்க தேவன் சொல்ற, என் கட்டளை கை கொண்டு நடந்தாலே பிழைப்பு. என் கட்டளைகளை கை கொண்டு நடந்தாலும் பிழைப்பாங்க. பிழைப்பு உண்டுங்க. வருமானம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, குண்டா இல்லை, சட்டி இல்லை, பானை இல்லை, அரிசி இல்லை, பருப்பு இல்லை, அல்ல கடுகு இல்லை, உப்பு இல்லை என்று சொல்லுகிறதுக்கு வேலை இருக்காது. எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்ல முடியாது. நீ கர்த்தருடைய சமூகத்தில் நடந்தால் உனக்கு பிழைப்பு நிச்சயம் உண்டு. என் தேவன் உன்னை சாப்பிட வைப்பாருங்க. அல்லேலூயா. நல்ல மிலிட்டரி ஃபுட்டை கொடுக்குற தேவங்க அவரு. அவருடைய ஜனங்களுக்கெல்லாம் தேவன் அதாங்க கொடுத்தாரு. சும்மா தோசை இட்லிலாம் கொடுக்கலங்க. காடையும் மன்னாவையும் விசேஷமாக கொடுத்த என் தேவன் அவர். அல்லேலூயா. விசேஷமான ஆகாரத்தை கொடுத்த தேவன். அவன் நடந்து வரும்போதெல்லாம் காலில் இருக்கிற செருப்பு தேயலைங்க, அவன் போட்டிருக்கிற சட்டை பழசு ஆகலைங்க. ஆண்டவர் அவனை விசேஷமா நடத்தினாருங்க. கண்மாலையிலிருந்து வருகிற பிரஷ் வாட்டர் தேன் பிரஷ் தண்ணீர் அவன் குடிச்சாங்க. அல்லேலூயா. விசேஷமானதை தேவன் அவர்களுக்கு செய்தார். நம்மையும் தேவன் அப்படிதான் ஆசீர்வதிக்கு தான் தேவன் கொண்டு வந்தார். நீ வந்தது சாதாரணமானது அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்க தேவன் கொண்டு வந்தார். இன்னைக்கு ஆசீர்வாதத்துக்கு பதிலாக கஷ்டம், துன்பம், பிரச்சனை, கடன், நோய் பிரச்சனைகள் இருக்குமானால் நம்ம கிட்ட மிஸ்டேக் இருக்கிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லாமா? நம்ம கிட்ட மிஸ்டேக் இருக்கிறது. ரொம்ப ஜாக்கிரதையாக. அதே நேரத்தில் கொஞ்சம் வருமானம் இருக்குதுன்னா நமக்குள்ள பெருமை வந்துடக்கூடாது. அல்லேலூயா. எவ்வளவு வருமானம் வருகிறதோ அவ்வளவு நம்முடைய ஆவி தாழ்ந்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தை முத்தமிட வேண்டும். அவருடைய தேவ ஆலயத்தை எவ்வகையிலும் கைவிடாதபடி தானும் தன் புருஷனும் தானும் தன் மனைவி பிள்ளைகளும் ஆண்டவருடைய பாதத்தில் வந்து விழுந்து கிடக்கும் போது ஆண்டவர் அவர்களை அவருடைய சந்ததி முழுதும் சாப்பிடத்தக்கதான ஒரு பிழைப்பை தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனம் எல்லாம் வாசிக்கலாம். என் கட்டளைகளை அவளுக்கு கொடுத்து என் நியாயங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். அவைகளின் படி செய்கிற மனுஷன் அவைகளாலே பிழைப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வசனம் இதயத்தையே தொட்டுச்சுங்க. இப்படியும் தேவன் எழுதி வைப்பாரா? கட்டளைகளை கை கொண்டால் அவன் பிழைப்பான். என்னை விசுவாசத்தால், இயேசுப்ப சொல்றார், என்னை விசுவாசித்தால் அவன் பிழைப்பான். மரித்தாலும் பிழைப்பான், மறியாமலும் இருப்பான். ஆண்டவர் சொல்றார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவருடைய கட்டளைகளை கை கொள்ளணும். அல்லேலூயா. எங்கே இன்றைக்கு வருவங்க நாளைக்கு வரல, நாளைக்கு வருவங்க அடுத்த வாரம் வரல. இப்படி தேவனை ஆராதிக்கிறதுலையே முக்கியமான காரியங்கள் இல்லாமல் போகிறோம். அப்போ நம்முடைய இடத்துல தேவன் எப்படி பிரியமா வந்து ஆசீர்வதிப்பார்? ஒரு பிழைப்பை தருவார். தேவன் கொடுக்குற பிழைப்பில் எவ்வகையிலும் தீங்கு வராதுங்க. அல்லேலூயா. தேவன் கொடுக்குற பிழைப்பில் எவ்வகையிலும் தீங்கு வராது. ஆண்டவர் விசேஷமாக நடத்துவார். கீழே வாசிக்கலாம், அது விட ரொம்ப நல்லா இருக்கும். நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கு அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்கான என் ஓய்வு நாட்களை அவர்களுக்கு கட்டளையிட்டேன். யாருங்க கை கொண்டு நடக்கிறாங்க? அல்லேலூயா. கை கொண்டவர்களுக்கு தேவன் பிழைப்பை தருகிறார். அவர் அறிந்து துதிக்கணும்.
அவர் அறிந்தவர்கள் பக்க வழியே போக மாட்டாங்க. பக்க வழியே போகிறவர்கள் அவரை அறியாதவர்கள். அல்லேலூயா. அறியாதவர்கள் மூப்பரில் கூட இருக்கலாம், பொறுப்பாளர்கள் இருக்கலாம், விசுவாசிகளில் இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் வேணாலும் இருக்கலாம். அறியாதவர்கள், அவர்களுக்கு தேவன் கிரியை செய்ய முடியாது. அறிந்தவர்கள் பக்க வழியாக போக மாட்டார்கள். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இப்போ இந்த வசனத்தை வாசிக்கலாமா? 12 நான் தங்கள் எல்லாமே வாசிக்கலாம். ஒருத்தர் மைக்ரோஃபோன்ல வாசிக்கலாம். நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்கான என் ஓய்வு நாட்களையும் அவர்களுக்கு கட்டளையிட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சரி, அந்த கட்டளையில் நம்ம சிலர் கை கொள்றீங்க, சிலர் அதை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுறீங்க. தாய் வீடு, தகப்பன் வீடு, அண்ணன் வீடு, மச்சான் வீடு, நாத்தனார் வீடு, அல்லது ஓர்வத்தி வீடு, தம்பி வீடு, அண்ணன் வீடு, அக்கா வீடு, இதை எல்லாவற்றையும் ஒதுக்கி வைக்கிறான் பாருங்க. அவன் தாங்க விசேஷமான பரிசுத்த ஓய்வு நாளிலே இதையெல்லாம் ஒதுக்கி வைக்கிறான் பாருங்க. அவன் தாங்க தேவனுடைய முழு பிழைப்பு, அவருடைய முழு பலனை அவன் பெற்றுக்கொள்ள முடியும். முழு பலனை பெற்றுக்கொள்ள முடியும். இவைகளை விட்டு பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும். ஒரு நாள் மிஸ் ஆகலாங்க, வருஷத்துக்கு ஒரு நாள், 1 to 1 வாரம் ஆண்டவர் எவ்வளவு துக்கப்படுவார். ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் தேவனை நாம், அதாவது அவரை கோபப்படுத்துகிறோமே தவிர ஒன்றும் இல்லை. ஒரு துக்கமான ஒரு வசனங்க அவர் கொடுக்குறாருங்க. கீழே 13வது வசனத்தை பாருங்களேன். ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வனாந்திரத்தில் எனக்கு விரோதமாய் இரண்டகம் பண்ணினார்கள். என் கட்டளைகளின்படியே மனுஷன் செய்தால் அவைகளால் பிழைப்பான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? வனாந்திரத்தில் அவர்கள் என்னை கோபப்படுத்தினார்கள், இரண்டாகம் பண்ணுகிறார்கள். பரிசுத்த ஓய்வு நாளை மதிக்காத இருக்கிற யாவரும் தங்கள் வாழ்க்கையில இரண்டாகம் பண்ணுகிற, நான் சொல்லுங்க, பைபிள் சொல்கிறது, தேவன் சொல்றார், பைபிள் கூட இல்லை, ஆண்டவர் சொல்கிறார். ஏன் நமக்கு பிழைப்பு இல்லை? ஏன் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை? ஏன் நம்முடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படலை? அல்லேலூயா. இதே சபையில தேவனை கை கொண்டு இரவு பகலும் ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்களே, அவள் உயர்த்தப்படுகிறார்களே. தேவன் கண்கள் பார்க்கிறதே, ஊழியக்காரனுடைய கண்ணு பார்க்கிறதே, ஆண்டவரை மதிக்கிறவளை தேவன் ஆசீர்வதிக்கிறாரே. இந்த சபையில இரண்டாகம் பண்ணுகிறவள் ஏன் அவர்களால் ஆசீர்வதிக்கப்பட முடியவில்லை? சும்மா சொல்லிக்கலாங்க, எனக்கு எல்லாம் இருக்குது, நான் நல்லா இருக்கிறேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன், மகிழ்ச்சியா இருக்கிறேன், எனக்கு ஒரு குறை இல்லை, ஐ எம் வெரி ஹாப்பி லைஃப். இல்லைங்க, குறை இருக்கிறதுங்க. ஹல்லேலூயா, குறை இருக்கிறது. இந்த குறை போக்கதான் ஆவியானவர் இங்கே இறங்கி அந்த நாளில் அவர் துக்கப்பட்டது இந்த நாளிலே நாம் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுக்க தேவன் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனம் எவ்வளோ எவ்வளோ என் மனசை தொட்டுச்சுங்க. ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன், டாடி நான் இனி உண்மை விட்டு போகவே மாட்டேன் டாடி. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பாதத்தை நான் வீழ்ந்து கிடப்பேன்பா. அந்த வசனத்தை படிச்சுட்டு உன் பாதத்தில் இனி நான் வீழ்ந்து கிடப்பேன்பான்ட்டு அவரோடு கூட நான் என்னுடைய இதயத்தை அர்ப்பணித்து பேசினேன். மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வனாந்தரத்தில் எனக்கு விரோதமாய் இரண்டகம் பண்ணினார்கள். நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து வருகை பரியந்தம் நமக்கு வனாந்தரத்தில் நம்ம நடந்துட்டு போயிருக்கிறோம் பரலோக ராஜ்யம். இயேசு கிறிஸ்து வரும் வரையிலும் நமக்கு அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அதுதான் பொருள். இப்போ நம்ம எங்க வந்துட்டு இருக்கிறோம்? பரலோக ராஜ்யத்துக்கு அந்த போயிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் இங்கே அவருக்கு கோபம் மூட்டக்கூடாது. அல்லேலூயா. கோபம் மூட்டினால் ஆண்டவர் அறியேன்னு சொல்லிடுவாரு. ஆகையினால் மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் குடும்பமாய் அவரை தேடும்போது மெய்யாகவே உனக்கு ஒரு ஆசீர்வாதமும்
குறைப்படாதபடி தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த வசனத்தை எல்லாம் வாசிக்கலாம். ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வனாந்தரத்தில் எனக்கு விரோதமாய் ரெண்டகம் பண்ணினார்கள். என் கட்டளையின்படியே மனுஷன் செய்தால் அவைகளால் பிழைப்பான். அவர்களோ அவைகளில் நடவாமல் என் நியாயங்களை வெறுத்து என் ஓய்வு நாட்களின் பரிசுத்தத்தை மிகவும் குலைத்து போட்டார்கள். ஆதலால் அவர்களை நிர்மூலமாக்கும்படி வனாந்தரத்திலே என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்றேன். உக்கிரத்தை ஊற்றார், கோபத்தை ஊற்றினார் அவங்க மேல நம்மள இல்லை, அவங்க மேல உக்கிரத்தை ஊற்றி, நல்ல கவனிக்கும், 6 லட்சம் பேர் வனாந்தரத்துக்குள்ள போகாதபடி ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவருக்கு எவ்வளவு பேர் சாகுறாங்க அப்படின்னு இல்லைங்க, எத்தனை நீதிமான் இருக்கிறான் அதை நிமிஷம் ஆண்டவர் சந்தோஷப்பட்டு போயிடுவார். இந்த சபையில நீ ஒரு நீதிமானா இருந்தா உன்னை குறித்து அவ்வளவு சந்தோஷப்படுவார். நான் புருஷனுக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான் பெற்றிருக்கிறேன், என் மனைவிக்கு நான் ஒரே ஒரு வாழ்க்கை தான் பெற்றேன், நான் பரிசுத்தவான் சொல்லவே முடியாது. அவருடைய கட்டளைகளை படி நடந்தால்தான் பரிசுத்தம். இந்து மக்கள் கூட அப்படி இருக்கிறாங்களே, இந்து மக்கள் கூட அப்படி இருக்கிறாங்களே, முஸ்லிம் மக்கள் கூட அப்படி இருக்கிறாங்களே. ஒரே ஒரு மனுஷங்கிட்ட வாழ்க்கை பண்ணிட்டு, ஒரே ஒருத்திக்கிட்ட வாழ்க்கை பண்ணிட்டு இந்து மக்கள் இருக்கிறாங்களே, எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்களே, முஸ்லிம் மக்கள் இருக்கிறாங்களே, கிறிஸ்தவங்களும் இருக்கிறாங்களே. அது பெரிதல்ல, அது பரிசுத்தத்திற்கு, அது உடல் பரிசுத்தம். ஆனால் ஆத்தும பரிசுத்தம் வேண்டுமானா அவருடைய கட்டளைகளின் படி நடக்கிறதே நமக்கு விசேஷமானது. ஆத்தும பலனடையும், ஆத்தும பலனடையுங்க. உன் ஆத்தும பலனடையும். தேவன் உன் கூட வருவார், அவர் உன்னை ஆதரிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார். உக்கிரக கோபத்தினாலே 6 லட்சம் ஜனங்கள் 2 பேரை தவிர எல்லாரையும் கர்த்தர் அழிச்சு போட்டார். நான் இந்தியாவுக்காக ஜெபம் பண்ணுவேன். எப்படி ஆண்டவரே, அப்படி இப்படின்னா கூட ஒரு 40 கோடி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மீதி 100 கோடி சாகுதே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் என் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். இந்த 100 கோடி ரட்சிக்கப்படும் ஆண்டவரே. அவருக்கு 100 கோடி பெரிதல்ல. அல்லேலூயா. அவருக்கு 100 நீதிமான் இருந்தாலே அவருக்கு திருப்தி ஆயிடும். அல்லேலூயா, ஆமென். ஆபிரகாம் கேட்கிறார், 100 நீதிமான் இருந்து அழிப்பிறான், அழிக்க மாட்டேன். 50 நீதிமான் அழிப்பிறான், அழிக்க மாட்டேன். 40 அழிக்க மாட்டேன். 30 அழிக்க மாட்டேன். 20 அழிக்க மாட்டேன். 10 அழிக்க மாட்டேன். அங்க இருக்கிற நீதிமான், அது சோதம்குள்ள இருக்கிற ஒரே ஒரு நீதிமான் தான். ஆகையினால அவனை எடுத்துட்டாரு, அழிச்சிட்டாரு. அங்க லோத்துவை எடுத்துட்டாரு, அழிச்சிட்டாரு. அதே போலதான் அந்த கடைசி காலத்துல எவன் நீதியா இருக்கிறானோ, எவள் நீதியா இருக்கிறாளோ அவளை எடுத்துருவாரு, மற்றதெல்லாம் அழிச்சிடுவாரு. நம்ம சிந்திக்க வேண்டும். நீ வந்த நோக்கம் விசேஷமானது. உன் தாயின் கருவிலே உன்னை தேவன் தெரிந்து கொண்டார். உன் தாயின் கருவிலே ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார். உலகம் தோன்றதுக்கு முன்னே உன்னை தெரிந்து கொண்டார். ஆகையினால் நாம் சிந்தித்து செயல்படும் போது பிழைப்பு வரங்க, நம்ம வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் வரங்க, நம்ம குடும்பத்தார் எல்லாமே பிழைப்பாங்க. உங்க பிள்ளைக்கு கவலை இல்லாம பீஸ் கட்டுவீங்க. அல்லேலூயா. அவங்க காலேஜ் முடிச்சுட்டு நல்ல கம்பெனியில வேலை வாங்கி கொடுப்பாருங்க. என் தேவனே அது செய்வாருங்க. அவன் ₹1,00,000 சம்பாதிப்பாங்க. உன் தலை உயரங்க. அல்லேலூயா. உன்னுடைய அந்தஸ்து உயருங்க. சைக்கிள்ல வந்த உன்னை கார்ல வர வைப்பாருங்க என் தெய்வம். அப்படிப்பட்ட ராஜாதி ராஜாங்க அவரு. பிழைப்பு வரங்க, நிலம் கிடைக்குங்க, வீடு கொடுப்பாருங்க ஆண்டவர். மாறுங்க, மாறணுங்க நம்ம. அல்லேலூயா. மாறணுங்க. மாறினதாங்க தெய்வ கிருபை நமக்கு கிடைக்கும். இன்னொரு துக்கமான செய்தி நான் உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவருடைய இதயம் எப்படி மனுஷனுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். ஆவியானவர் அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்படி என் உள்ளத்தில் தேவன் போட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி நம்ம வாலாட்டக்கூடாதுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மெய்ப்பெண் சொல்லும்போது, அதிகாலை ஜபத்துக்கு வாங்கம்மா, பாஸ்டிங் ப்ரேயருக்கு வாங்கம்மா அப்படின்னு சொன்னால் வரேன்னு சொல்லிடுங்க, வராமல் போயிடுங்க, நோ ப்ராப்ளம். எனக்கு தூக்கம் இருக்குதுங்க, தூக்கத்தை விட்டு எழுந்துக்க முடியலன்னா உடனே உனக்கு தேவனிடத்திலிருந்து பயங்கரமான சாபம் வருங்க. ஒரு மெய்ப்பெண்ணிடத்துல என்ன பேசணுமோ அதை பேசணும், அதுக்கு சாக்கு போக்கு வேண்டாம். ஒரு மெய்ப்பெண்ணிடத்துல மெய்ப்பெண் கூப்பிட வேண்டிய கடமை, அதிகாலை ஜபத்துக்கு வா. ஆனால் எவன் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டானோ அவன் தாங்க வருவான் அதிகாலத்தில். சாதாரணமாக எல்லாமே வர முடியாதுங்க.
அல்லேலூயா. வீட்டில் சும்மா இருப்பாங்க, ஆனால் பாஸ்டிங் பிரேயருக்கு வர முடியாது. மனது இல்லை, மனது இல்லை. நானும் என் தேவனுடைய ஆலயத்தில் அல்லேலூயா எப்பொழுதும் இருக்கிறதை, அதாவது தகவலான் குறிக்கு என்ன இருக்குதான் கூட இருக்குது. அவர் சொல்றார் பாருங்க, அடைக்கலான் குருவிக்கு இடமும் தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் இடமும் இருக்குது தேவாலயத்தில். நானும் என் தேவாலயத்தில் எப்பொழுதும் ஏற்றிருப்பேன். தாவீது சொல்றார். அல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குதோ தேவனுடைய ஆலயத்தில், எப்பொழுதெல்லாம் அங்கே சபை கூடுகிறதோ, ஒரு 2 பேருக்கு உன்னாலும் ஓடி வந்து கலந்து கொள்ளுங்க. என் தேவன் உனக்கு ஒரு பிழைப்பை கர்த்தர் கூட. அந்த பிழைப்பு இல்லை, அந்த பிழைப்பை தக்க வைத்துக் கொள்ளுகிறதுக்கு தான் இப்படிப்பட்ட காரியங்கள். அந்த பிழைப்பு குறையாம தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நாங்க சிஎஸ்சியில் இருக்கும்போது நான் சண்டே ஒரு முறை போவோம், அதுக்கப்புறம் போக மாட்டோம். ஆனால் ஆவிக்குரிய சபைக்கு போன உடனே அங்கே கொடுக்குற அந்த டீச்சிங் சத்தியத்தை கவனித்த பொழுது, அதிகாலை, அதாவது கவனித்த போது காலை ஆராதனைக்கு போவோம், மாலை ஆராதனைக்கும் போவோம், பாஸ்டிங் ப்ரேயருக்கு போவோம். எங்கெல்லாம் சொல்லுங்க அப்பெல்லாம் போனோங்க. அதுக்கு தாங்க ஆண்டவர் எனக்கு ஒரு அட்ரஸை கொடுத்தாரு. அட்ரஸ் இல்லாத எனக்கு தேவன் ஒரு அட்ரஸ் கொடுத்தாங்க. அவரை தேடுனாலே எனக்கு கொடுத்த கிஃப்ட்டுங்க இந்த இடம், கிஃப்ட்டுங்க. இன்னும் அநேக இடத்த எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தாருங்க. இன்னொரு இடம் கூட எனக்கு இருக்குதுங்க, முக்கா கிரவுண்டில். அல்லையில் சும்மா சொல்லுங்க, சாட்சியாக சொல்லுகிறேன், என் தேவன் உன்னை விட்டு போக மாட்டேன். நாங்கள் அப்படி ஓஹோ பெரிய படிப்பு பெரிய வேலைலாம் இல்லைங்க. அல்லேலூயா. உங்களை போல நாங்கள் பாடு அனுபவித்தவர்கள் தான். ஆனால் கர்த்தரை தேடினோம், என் தேவன் எங்களை குறைப்பட விடவில்லை. கர்த்தரை தேடினோம், ஆண்டவர் எங்களை குறைப்படவில்லைங்க. தேவன் விசேஷங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு துக்கமான செய்தி கேட்கலாம். அல்லேலூயா. என் உக்கிரகத்தை அவர்கள் மேல் ஊற்றினேன். கீழே வாசிக்கலாம். ஆகிலும் நான் இவர்களை புறப்பட பண்ணினதை கண்ட புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடிக்கு என் நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? என்ன கவனிக்கணும்? படிச்சிட்டீங்களா? என்ன கவனிக்கணும்? ஹலோ, அந்த அம்மா கூடுமா? என்ன கவனிக்கணும்? சங்கீதம் என்ன கவனி? இவ்வளோ காரியம் செஞ்சுட்டு கர்த்தர் உக்கிரகத்தை கோபத்தை ஊற்றிட்டாரு. ஆனாலும் யோசிக்கிறார், நான் இவர்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்துட்டு புறஜாதிகள் இவங்களை நான் அடிக்கும்போது, இவங்க நோய்வாய்ப்படும் போது, இவங்க சாகும்போது புறஜாதி மக்கள் பார்த்துட்டு இப்படி கூட்டிட்டு வந்தார், இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லாதபடிக்கு இவ்வளோ என்ன கோபப்படுத்தினாலும் அவர்கள் மேல் கிருபையை வைத்தேன். அதனால தாங்க தப்பிக்கிறோம் நம்ம. ஏசப்பா வந்து என்ன பண்ணிட்டாரு, 70 முறை மன்னிடா அப்படின்ட்டார். 2வது அவர் வரப்போகிறார், அது வரைக்கும் கிருபை இருக்குது. அதை கண்டி தேவன் கொடுக்கலன்னா சபையே இருக்காது, சபையில் வரலாம் செத்து போவான். புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சிங்கன்னா சிரிச்சிருப்பீங்க. நமக்கு தான் சத்தியமா புரியாத. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லாமா? அல்லேலூயா. கிருபையின் காலம் இருக்கிறதுனால தான் நம்ம ஆண்டவருக்கு தெரியாத பாவம் செய்யறோம் நம்ம நினைப்பு. ஆனால் எல்லாம் உள்ளும் தெரியுங்களா ஆராய்ந்து அறிகிற தேவன் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், எல்லாம் அவனுக்கு ஜபத்துக்கு போனீங்க, அதுதான் உங்கள்கிட்ட ஜபம் ஒன்று போங்க, 1 மணி நேரம் செலக்ட் பண்ணிவிடுங்க டைமை, போயிட்டு அவர் நம்ம ஏசப்பை கூப்பிடணும் அப்படின்னாக்கா நீ ஜபத்தில் தான் கூப்பிடணும். சும்மா எங்கே கூப்பிட்டா வரமாட்டார். 1 ஹவர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த 1 ஹவர் ஜபத்துக்கு போகிறீங்கள, அங்கே கூப்பிடுங்க. ஏசப்பா என் உள்ளே வாங்க, என் மனசுக்குள்ளே வாங்க, என் புருஷன் மனசுக்குள்ளே வாங்க, என் பிள்ளைங்க மனசுக்குள்ளே வாங்க. நீங்கள் அங்கே தான் கூப்பிடணும், அங்கே தான் தேவன் வருவார். அல்லேலூயா. சபை வந்து அவரை ஆராதிக்க, அவரை துதிக்க, அவருடைய சத்தியத்தை கேட்டு அழுக்கான இதயத்தை மாற்றிக்கொள்ள, தொடச்சு கொள்ளுகிறதுக்கு தான் சபைக்கு வருகிறோம். இது ஒரு சர்வீஸ் சென்டர். உள்ளே வந்துட்டு வெளியே போகும்போது புதுசாக போனோம். நீங்கள் பழசாக வருவோம், வெளியே போகும்போது புதியதாக போகணும். அல்லேலூயா. அதான் சபை. ஆனால் வீட்டில் நீ முழங்கால் படிட்டு ஆண்டவரை கூப்பிடும்போது தான் தேவன் வருவார். 1 மணி நேரம் ஜபிக்க முடியாத உன் கையின் பிரயாசத்தை எப்படி ஆசீர்வதிப்பார்? அதிகாலையில் அவரை துதிக்காம தேவன் உனக்கு எப்படி நன்மை செய்வார்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நல்லா சாப்பிட்றேன், பிச்சைக்காரன் கூட நீங்க நம்ம சாப்பிட்ற சாப்பாடு விட பிச்சைக்காரன் நல்லா சாப்பிட்றாங்க. உனக்கு ஒரே ஒரு புருஷன் தாங்க,
உனக்கு ஒரே ஒரு மனைவி தாங்க, சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் பிச்சைக்காரங்களுக்கு அப்படி இல்லைங்க, ஒரு ஊரே இருக்குதுங்க. ஹல்லேலூயா. ஒரு ஊரே இருக்குதுங்க. யார் வேணாலும் அவங்க டிஃபன் வாங்கி வந்து கொடுத்துட்றாங்க. நான் ஒரு பிச்சைக்காரனுக்கு டிஃபன் வாங்க, என்னங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிடலையா? ரெண்டு இட்லி வாங்கி தரீங்களா அப்படின்னா, நான் போயிட்டு 3 இட்லி ஒரு வடை வாங்கின்னு வரேன். அவனை காணோம். போயிட்டு வரத்துக்குள்ளே காணோம். தேடுறேன், அவனுக்கு ஆளே காணோம். அப்போ பக்கத்தில் பார்த்தாக்க ஒரு மேடை ஒன்று இருக்குதுங்க. அந்த மேடையில் 3 பொட்டெல்லாம் வச்சுட்டு சாப்பிட்டுன்னு உட்காந்துட்டு இருக்கிறான். என்னடா இப்போ தான் 3 இட்லி ஒரு வடை, 2 இட்லி போதணும், நான் 3 இட்லி ஒரு வடை வாங்கிட்டு போய் நிற்கிறேன். அவனு பார்த்தா காணோம். பார்த்தாக்க ஒரு மேடை மாதிரி இருந்தது, அது மேலே இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கணும். எத்தனை பொட்டலம்? 3 பொட்டலங்க. 3 பேர் 3 பொட்டலம் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. நான் எத்தும்போது 4வது பொட்டலம், 4வது பேக்கெட் கொண்டு போகிறேன். பார்த்தா அவர் சாப்பிட்டுட்டு இருக்கிறார். சாப்பிட்றவனுக்கு எது கொடுக்கணும்? என் மனசில் ஒரு கேள்வி வந்தது, இவன் சாப்பிட்றவனுக்கு எது கொடுக்கணும்? திரும்பி பார்த்தா அங்கே பிளாட்பாரத்தில் ஒரு தாத்தா படுத்துட்டு இருக்கிறார். அழுக்கு துணியில் தூங்கிட்டு இருக்கிறார். நேராக போன தட்டினேன், எழுப்பின உடனே அவர் எழுந்தார். சாப்பிட்டீங்களா? கொடுங்க ஐயா அப்படின்னார். உடனே அவர் கொடுத்தார். தேவனுடைய செயலுங்க, அவனுக்கு அல்ல, இவனுக்கே தேவன் வாங்கினான். அந்த குருடங்க, அந்த குருடன் என்ன பண்ண, 3 பேக்கெட்டுங்க சாப்பிட்டுட்டு, அவன் ஒன்று திருப்தியாக சாப்பிட்டுட்டு இன்னொன்று திருப்தியாக சாப்பிட்டுட்டு ஒன்று எரிச்சிட்டு மீனாச்சேன்னு கூப்பிடுறான். அப்புறம் என்னன்னா அப்படின்னா, வாமா இங்கே வாமா, இந்தாம்மா போய் சாப்பிடுமா. அவங்க கூட இன்னொரு ஆளுக்கு கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. உன்னை விட பிச்சைக்காரர்கள் நல்லா சாப்பிட்றாங்க. நான் அது இருக்குது இது இருக்குன்னு அதில் ஒரு பெருமை வேண்டாம். தேவனுடைய சித்தம் நம் வாழ்க்கையில் நிறைவேறுகிறதா? தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதா? அவன் நம்மோடு கூட இருக்கிறதா? அதாங்க முக்கியம். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். ப்ரைஸ். யாரும் எனக்கு அதுக்கு இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது, நான் டெய்லி பிரியாணி சாப்பிட்றேன், நான் டெய்லி விலையுறந்த வஸ்திரத்தை உடுத்துறேன், அதெல்லாம் வேணாம். உன் இதயம் தேவனுக்குள்ளே இருக்கிறதா? அதுதான் மிக முக்கியம். அது அழியாமல் இருக்கிறதா? அதான் முக்கியம். ஹல்லேலூயா. 10 நாள் பிரியாணி சாப்பிட்டு 11ஆம் நாள் மிளகா கூட இல்லைன்னா கஷ்டமாக இருக்கும். ஒரு அல்லே சொல்லாமா? ஹல்லேலூயா. இப்போ ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போகிறோம். தேவனோட உள்ள எப்படி ஆண்டவர் நமக்கு அவர் நிமித்தம் கிருபை வைத்தார். ஆனாலும் அவர்களுடைய இருதயம் அவருடைய நரகலான விக்கங்களை பற்றி அவர்களின் நியாயங்களை வெறுத்து என் கட்டளைகளில் நடவாமற் போய் என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்கினபடியால் நான் வாக்குத்தத்தம் பண்ணினதும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களின் சிங்காரமாய் இருக்கிறதுமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவதில்லை என்று வனாந்தரத்தில் ஆணையிட்டேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? வனாந்தரத்தில் ஆணையிட்டார். இவங்களை நான் கொண்டு போயிட்டு அந்த சிங்காரமான பாலும் தேனும் ஓடுகிற அந்த இடத்துல இவர்களை கொண்டு போய் விடுகிறதில்லை என்று வனாந்தரத்தில் ஆணையிட்டது நிமித்தம் தான் அந்த 6 லட்சம் பேரை வனாந்தரத்திலே சாவடிச்சார். ஒரு அல்லே சொல்லாமா? இந்த கடைசி காலத்தில் என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இதை இப்போ நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். என்ன கவனிங்க, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அதே சிங்கார வாழ்க்கை, அதே பாலும் தேனும் ஓடுகிற வாழ்க்கை உன் குடும்பத்தில் வர்றங்க. உன் குடும்பத்தில் தேவன் செய்வார். நீர் அவரை விசுவாசித்தால் உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நீ சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சு மற்றவங்களுக்கு கொடுப்ப, அழியாதுங்க. என் தேவன் கொடுத்த அழிவே அழியாதுங்க. நிறைவாய் நிரம்பி வடியத்தக்கதான கிருபையை என் தேவன் கொடுப்பாரு. இரண்டாகும் பண்ண வேண்டாங்க. இரண்டாங்கம் பண்ணிட்டு சபையை கழிச்சிட்டு மற்றவங்களை சிட்டு ஊழிக்காரன ஒரு விதமான பேசிட்டு பலவிதமான ரெண்டாகம். ஏன்னா இந்த ஜனங்கள் அப்படி இருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள், மோசஸுக்கு விரோதமான காரியங்கள் செய்ததுனால வனாந்தரத்தில் அவர் முயற்சி பண்ற அவளை நான் அழிப்பேன். அது இப்போ நடக்குதுங்க. ஒவ்வொரு சபையிலும் நடக்குதுங்க. நீதிமான்களை உயர்த்துகிறார், இரண்டாகம் பண்ணுகிறவர்களை தாழ்த்துக்கிறார். இன்றைக்கும் நடக்குது. எல்லா திருச்சபையிலும் நடக்குதுங்க. வேண்டாம். ஆண்டவருக்கு முன்பாக நாம் நிற்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இன்னொரு 5 நிமிஷத்தில் முடிக்கணும்னு நான் விரும்புகிறேன். திரும்பி அதெல்லாம் பார்க்காதீங்க. கிட்டத்தட்ட 11 மணி ஆக போகுது. அல்லேலூயா.
பார்க்கிறவர்கள் உப்பு தூணாய் மாறிவிடுவீர்கள். அதுக்கப்புறம் நான் பொறுப்பில்லை. ஒரு அல்லையே சொல்லாமா? ஆமாம், எல்லாம் போயிட்டு அதாவது லோத்து சிலைய நக்கி நக்கி பார்த்துன்னுக்குறேன் நான், உப்பு இருக்குதா அப்படின்னு. உனக்குள்ள உப்பு இருக்குதான்னு எல்லாமே ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. திரும்பி பார்க்காது. ஒரு அல்லையே சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன். நாங்க போனதுனால சொல்றேன், உப்பு தூணாலும் ஆயிட்டாலே அப்படின்னு எல்லாம் என்ன பண்றாங்க. ஒரு வேதனையான ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், கவனிக்கலாம். அல்லேலூயா. ஆகிலும் அவர்களை அழிக்காதபடிக்கு என் கண் அவர்களை தப்பவிட்டது, நான் அவர்களை வனாந்திரத்தில் நிர்மூலமாக்கவில்லை. எவ்வளவு அழகா பாருங்க, எவ்வளவு அழகா சொல்றாருங்க ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். சரி, இப்போ அவர் ஒரு அழகா ஒரு வார்த்தை, ஒரு கதை சொல்றாரு, கவனிக்கலாம். கீழே வாசிக்கலாம். ஆகிலும் வனாந்திரத்தில் அவர்களுடைய பிள்ளைகளை நோக்கி நீங்கள் ஆகிலும்னு எங்கம்மா படிச்ச? சரி, 18. வனாந்திரத்தில் அவர்களுடைய பிள்ளைகளை நோக்கி நீங்கள் உங்கள் பிதாக்களின் முறைமைகளில் நடவாமலும். மேல வந்து பிதாக்கள் மேல யாரு? இப்ப இவ்வளவு நாள் யாரு பார்த்துட்டு வரோம்? அப்பா அம்மாமாருங்களை பார்த்துட்டு வரோம். கவனிக்கணும். அவங்க தான் கோபப்படுத்திட்டாங்க. கோபப்படுத்தினால அவங்களுக்கு சரியான ஒரு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லை. அவங்கள வனாந்தரத்தில் அழிக்க தேவன் உறுதிப்பட்டுதான் அழிச்சார். அல்லேலூயா, அழித்தார். நல்லா கவனிக்கலாம். அழிக்காதவங்க யாருன்னா பிள்ளைகள். எல்லாரையும் அழிக்கல, ஆண்டவருக்கு விரோதம் செஞ்ச இரண்டாங்கம் பண்ணவங்களாம் அழிச்சிட்டார். அல்லேலூயா. ஆனாலும் அந்த சொல்ல இப்போ வந்து பிள்ளைங்க கிட்ட வரார். மேலே பெற்றோர்கள், மேலே இப்போ இவ்வளோ நாளாக பார்த்தது யாரு? பெற்றோர்கள். தேவனுக்கு என்ன பண்ணாங்க? கோபம் முடினாங்க. அவரை சரியாக ஆராதிக்கலை, அவருடைய பரிசுத்த ஓய்வினால கை கொள்ளலை, அப்படி இப்படி இருந்தாங்க. அதனால அவங்கள கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? அழிக்க தீர்மானம் பண்ணினார். இப்போ பிள்ளைகள் கிட்ட வராரு. யாருக்கிட்ட வராரு? பிள்ளைங்கிட்ட. வாசிக்கலாம். வனாந்தரத்தில் அவருடைய பிள்ளைகளை நோக்கி நீங்கள் உங்கள் பிதாக்களின் முறைமைகளில் நடவாமலும் அவருடைய நியாயங்களை கை கொள்ளாமலும் அவருடைய நரகலான விக்கிரங்களால் உங்களை தீட்டுப்படுத்தாமலும் இருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. பிள்ளைங்க கூட கவனிங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இப்ப எல்லாமே இந்த வசனத்தை வாசிக்கலாம். வனாந்தரத்தில் அவருடைய பிள்ளைகளை நோக்கி நீங்கள் உங்கள் பிதாக்களின் முறைமைகளில் நடவாமலும் அவருடைய நியாயங்களை கைக்கொள்ளாமலும் அவருடைய நரகலான விக்கிரங்களால் உங்களை தீட்டுப்படுத்தாமலும் இருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அவங்க என்ன தேவனுக்கு கோபப்படுத்தினாங்கன்னா, அவரை ஆராதிக்கிறத வேண்டாம் அப்படின்னு நிறுத்திட்டு இவர்களா ஒரு சிலைகளை உருவாக்கி கையின் பிரயாசங்களினால வேற தேவர்களை ஆராதித்தார்கள். அதாவது உங்களை அம்மான்னு கூப்பிடாம பக்கத்து உங்களை வந்து பேரிட்டு கூப்பிட்டுட்டு, உங்க பேர் என்ன? ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்களேன். ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்கம்மா. கிளாரான்னு யாருன்னா இருக்கிறீங்களா? சரி, ரொம்ப நல்லது. கிளாரா. அம்மா போய் கிளாரா, கிளாரா சோறு எடுத்தாடி, கிளாரா அது கொடு, கிளாரா துணி கொடு, கிளாரா அது கொடுன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் போயிட்டு, அம்மா நல்லா இருக்கிறீங்களாம்மா, நீங்கள் எப்படிங்கம்மா இருக்கிறீங்க, கொஞ்சம் சாப்பாடு கொடுங்கம்மா அப்படின்னு ஒரு குழந்தை போய் கேட்குதுன்னா, கிளாராவாகி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தனியாக கூட்டு முக்கு 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 முக்குன்னு வைக்க மாட்டீங்க? சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. இவனுக்கு அதான் செஞ்சான். தேவனை ஆராதிக்கிறத விட்டுட்டு விக்கிரகத்தை ஆராதிச்சான். அதனால தான் அவனுக்கு கோபம் வந்தது. இந்த கடைசி காலத்தில் விக்கிரக ஆராதனை இல்லை, வேசி தனங்களினுடைய கிரிகளில், உலக ஆட்சியின் இச்சையில் கிறிஸ்தவர்கள் விழுந்து கிடக்கிறார்கள் என்று ஆண்டவர் ஒவ்வொரு சபையிலும் பேசிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சபையில விக்கிரக ஆராதனை இல்லை, அதுக்கு மாறாக உலக மயக்கத்தால், உலக கிரியினால், ஆசை இச்சைகளினால் விழுந்து கிடக்கிறார்கள். சில ஊழியர்கள் கூட அப்படி இருக்கிறாங்க, விழுந்து கிடக்கிறார். நாம் அதில் என்றைக்கு எழும்புகிறோமோ அன்றைக்கு தான்
தேவனுடைய கிருபை நம்மை தேடி வரும். என்றைக்கு நம்ம எழும்புகிறோமோ அன்றைக்கு தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம், அதாவது பாலும் தேனும் ஓடுகிற சிங்கார வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுப்பார். அவரே நடத்துவாருங்க குடும்பத்தை, அவர் வந்து நடத்துவாருங்க, உங்க கூட அவரே இருப்பாருங்க, ஒரு குறை இருக்காதுங்க. சிங்கார வாழ்க்கை தேவன் உனக்கு கொடுக்க அவர் வல்லவருங்க. இதை புரிஞ்சுக்கலங்க சபைகள் இவைகளை புரிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. சபைகள் இவைகளை புரிந்து கொள்ளவில்லை. கீழே வாசிக்கலாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே, உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே, நீங்கள் என் கட்டளைகளில் நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின் படியே செய்து. ஒரு அல்லலே சொல்லாமா? பிள்ளைங்கிட்ட வந்து கெஞ்சுறாருங்க ஆண்டவரே, பெரியவங்க கிட்ட கெஞ்சினாரு, மோசம் போயிட்டான். பெற்றோர்கிட்ட கெஞ்சினாரு, அவன் விக்கிரகத்துக்குள்ள போனாலே வேசித்தனம் வந்துடுங்க. அல்லேலூயா. அதுக்கு தான் இந்த இந்தியா விக்கிரகத்துக்குள்ள நுழைக்குதுங்க. பயங்கரமான வேசின் ஆவிகள் இந்தியாவை சூழ்ந்திருக்கிறது. ஒரு நீதிமான் எழும்பினால் இந்த சபை போதுங்க, நம்ம எல்லாம் நீதிமானா எழும்பினா இந்த உலகத்தையே ஜெயிக்கலாங்க. தேவன் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறதற்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இந்த உலக இச்சையில விழுந்து கிடக்கிற அநேக சபைகள் இருக்கிறது. எழும்பணும் அப்படின்னு நானும் அம்மா ஒவ்வொரு நாளும் சபைகளுக்காக ஜெபிக்கிறது வழக்கம். இதை தேவன் அறிவார். அல்லேலூயா. அந்த குழந்தைங்கிட்ட வந்து ஆண்டவர் கெஞ்சுறார், உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே, நீங்கள் என் கட்டளைகளில் நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்குங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படிக்கு அவைகள் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாய் இருக்கும் என்றேன். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? தேவனுக்கும் சபைக்கும், தேவனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சட்டம் இருக்குது பாருங்க, ஒரு அடையாளம். அதுதாங்க பரிசுத்த ஓய்வு நாள். அதை கை கொண்டு எவன் நடக்கிறானோ அவன் தேனும் பாலும், பாலும் தேனும் ஓடுகிற வாழ்க்கை, சிங்காரமான குடும்பமாக என் ஆண்டவரே வந்து நடத்துவார். இதில் எவன் விலகுகிறானோ அவன் தரித்திரனாய் போவான். பைபிள் சொல்லுகிறது, நான் சொல்ல. பைபிள் சே, காட் சே. பைபிள் சொல்லுதுங்க, அவன் வாழ்க்கையில் தரித்திரங்கள் அங்க காணப்படும். திடீர்னு ஒரு 50,000 கிடைக்கும், நல்ல ஜாலியா இருப்போம். 50,000 முடிஞ்ச உடனே அடுத்த 50,000 வரும் வரையிலும் தரித்திர வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். எப்போதான் கிடைக்குமோ அது நாள் வரையிலும். நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. திண்டாடக்கூடிய கிரியைகள், பிள்ளைக்கு ஒரு திருமணம் ஆனனும் உடனே நம்முடைய சிந்தை எங்க திரும்ப, எவங்கிட்ட கடன் கேட்கலாம்? கர்த்தருடைய சமூகத்தில் இருங்க, கடனே இல்லாம தேவன் செய்வாருங்க. எங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்த கிரியைகளை தேவன் உன் வாழ்க்கையிலும் செய்ய கர்த்தர் வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனால் கூடாதது ஒன்று இல்லைங்க. நான் வெரி சிம்பிள் மேன்ங்க. நாங்களாம் ஒன்றுமே இல்லைங்க. ஒன்றும் இல்லாத எங்களுக்கு தேவன் அந்த காரியத்தை செய்கிறார் என்றால், யாரெல்லாம் தேவனை பிடித்துக் கொள்கிறார்களோ, தேவனுக்கும் மனுஷனுக்கும், தேவனுக்கு உனக்கும் அடையாளமாய் இருக்கிறது அவருடைய கட்டளை ஓய்வினா. இது நம்ம பர்ஃபெக்டாக பண்ணிட்டா குடும்பம் நல்லா பர்ஃபெக்டாக வராங்க. தேவன் விசேஷமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஒரு அல்லே சொல்லாமா? அப்படியே கீழே வாசம். ஆனாலும் பிள்ளைகளும் எனக்கு விரோதமாய் எழும்பினார்கள். எவ்வளோ துக்கங்க, ஆண்டவர் எவ்வளோ துக்கப்படுறாரு பாருங்க. மேலே பெற்றோர் கைவிட்டாருங்க, மேலே பெற்றோர் தேவனை விட்டு விக்கிரகத்துக்கு போயிட்டானுங்க. குழந்தைங்கிட்ட வராரு ஆண்டவர். குழந்தைங்கிட்ட நீங்களாவது என் கட்டளைகளை கை கொள்ளுங்களேன், நீங்களாவது என் கட்டளைகளை கை கொள்ளுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனாலும் பிள்ளைகளும் எனக்கு விரோதமாக எழும்பினார்கள். என் கட்டளையின்படி மனுஷன் செய்தால் அவைகளால் பிழைப்பான். மறுபடியும் சொல்றாருங்க, அங்க சொன்னார் இல்லையா, அதே சொல்றாரு. என் கட்டளையின்படி மனிதன் கை கொண்டால் அவன் பிழைப்பான். பிழைப்பு எங்கெங்க? என் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது. பிழைப்பு எங்க இருக்கிறது? அவருடைய கட்டளைகளில் இருக்கிறது. இன்றைக்கு நீங்க தயவுக்கூர்ந்து உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கணும்.
மாற்றம் இருக்கிறது என்றால் முடிந்த மாசத்துல 2 முறையாவது அதிகாலைக்கு ஓடி வந்துரு. மாற்றம் இருக்கிறோம், கட்டாயம் வருவான். இல்லை ஒரு முறையாவது வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் ஆராய்ச்சிட்டு போயிடு. குழந்தைங்களாம் படுக்க வச்சிரு, புருஷனை கிட்ட குத்துரு, நீங்க வா மனைவி வாங்க. ஒரு வாரம் மனைவி கிட்ட கொடுத்துருங்க. புருஷன் வந்து ஆண்டவருடைய கட்டளை நிறைவேற்றுங்க. குடும்பமா அவருடைய ஆராதனை கை கொள்ளுங்க. மாலை ஆராதனைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நில்லுங்க. அதை விட என்னங்க வேலை? ஆண்டவர் சிங்காரமாக உன் குடும்பத்தை நான் நடத்துவேன்னு சொல்றாருங்க. பாலும் தேனும் உனக்கு குடிக்க செய்வேன், அல்லேலூயா, சகலவற்றை நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு துக்கமா சொல்றாங்க, என் கட்டளைகளை அவர்கள் ஆனாலும் பிள்ளைகளும் எனக்கு விரோதமாய் எழும்பினார்கள். என் கட்டளைகளின் படி மனுஷன் செய்தால் அவைகளால் பிழைப்பானே. அல்லேலூயா. நம்ம சில மக்கள் நாம் பிழைப்பு இல்லாமல் இருக்கிறது. ஆண்டவரை நாம் சரியான முறையில் வேண்டுதல் செய்யலாம். உங்கள் புருஷன் பாதியில் எழுந்து போகிறான்னா அவனுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. உன் மனைவி வீட்டில் வராமல் லேட்டாக ரெடியாகி வராங்களா, புருஷன் அட்வைஸ் பண்ணுங்க. உன் பிள்ளைங்க முக்கார் பண்ணுறாங்களா, அழுது புலம்பியாவது தேவனுடைய சமூகத்தில் அவனை திருப்புங்க. தேவனுடைய சமூகத்திற்கு ஒருத்தரும் வீட்டில் இல்லாமல் ஆண்டவருக்குடைய சமூகத்தில் வந்து நின்று பாருங்கள். என் தேவன் உன்னை கைவிட மாட்டான். கழுத மாதிரி கத்திட்டு இருக்கிறேன், நாயை போல கொலைச்சிட்டு இருக்கிறேன். ஒரு நாள் என் தேவன் வருகையில் கீழ்ப்படியாதவர்கள் வெம்பி சத்தமிட்டு அழக்கூடிய ஒரு சூழ்நிலை கம்சூன் விரைவாய் வந்துட்டு இருக்கிறது. ஒரு நாள் கண்ணீர் விட்டு கதறக்கூடிய நாள் வந்துட்டு இருக்குதுங்க. அந்த நாளிலே நீ எப்படி கெஞ்சி கேட்டாலும் கிடைக்காது, அந்த நாள் வந்து கொண்டிருக்கிறது. அதனை இன்றைக்கு இப்பொழுதே நம் மனம் திரும்பி ஆண்டவரை பற்றி கொள்ளும்போது, என் செல்வங்களே, உன்னை பாலும் தேனும் ஓடுகிற பாலும் தேனும் புசிக்க வைத்து சிங்கார வாழ்க்கை தேவன் உனக்கு கொடுக்க அவர் வல்லவரார்கள். சிங்கார வாழ்க்கை தேவன் உனக்கு கொடுக்க ஆண்டவர் வல்லவரார்கள். கொஞ்சம் மாற்றம் இருக்கட்டும். அதிகாலையில் ஆண்டவர் தேடி வாங்க. அல்லேலூயா. நீங்கள் வர்றதுனால எனக்கு என்னங்க லாபம்? ஆண்டவருக்கு என்னங்க லாபம்? உனக்கு தாங்க பாலும் தேனும் வீட்டுக்குள்ளே வருங்க. அல்லேலூயா. பாலும் தேனும் உன் வாழ்க்கை சிங்கார வாழ்க்கைய நீ ட்ரெஸ் பண்ணிட்டு போனீன்னா மற்றவங்க ஆணும் வாய் மேல கை வைப்பாங்க. அந்த அளவுக்கு உயர்தரமான காரியங்களை வாழ்க்கையில என் தேவன் உனக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உயர்தரமான காரியங்களை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஆண்டவர் ஒருபோதும் உன்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. சரி, அது முடிச்சிடலாம். என் கட்டளையின்படி மனுஷன் செய்தால் அவைகளால் பிழைப்பானே, அவர்களோ அவைகளில் நடவாமலும் என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்யாமலும் என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்கி போட்டார்கள். ஆகையால் வனாந்தரத்திலே என் கோபத்தை அவர்களில் தீர்த்து கொள்ளும்படி என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்றேன். ஆகிலும் நான் என் கையை திருப்பி நான் இவர்களை புறப்பட பண்ணினதை கண்ட புறஜாதிகளுடைய கண்கள். இப்போ தேவன் நம்ம எவ்வளோ வாழ்தனம் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்க பாஸ்டர் ரொம்ப துக்கமா உன்னை குறித்து கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு வாரம் வந்தா 2 வாரம் நீ வராம போகிற. உன்னை குறித்து அவருடைய டைரியில், அவருடைய புஸ்தகத்தில் ஒரு ஊழியக்காரர் எழுதிட்டு உனக்காக கண்ணீர் வடிக்கிறதை என் தேவன் பரிசுத்த ஆவியானவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ செய்கிற காரியங்களை நினைத்து உன்னை ஆண்டவர் இன்றைக்கு அடிச்சிட்டாருன்னா, இவங்க சபைக்கு போனாங்க, ஏன் செத்தாங்கன்னு உலகம் சொல்லாதபடி உன் மேல கிருபையை வைத்திருக்கிறார். இது கிருபையின் காலம். இவைகள்லாம் தூக்கி எறிந்த ஆண்டவருக்கு பயபக்தி இருக்கும். ஒரு ஊழியன் தேவன் சபையில் கொடுத்துட்டான்னா சாவர வரைக்கும் பணிவோடு செய்யுங்க. அல்லேலூயா. சாவர வரைக்கும் அவருடைய ஓய்வு நாளை மிஸ் பண்ணாதீங்க. ஆண்டவருடைய பிரதான கரம் நம்மை பாலும் தேனும் புசிக்க வைத்து, அல்லேலூயா, என்னை கவனிக்கணும், பாலும் தேனும் புசிக்க வைத்து அவருடைய கிருபையை நம் மேல் வைக்கிறார். மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். 22 முடிச்சு. ஆகிலும் நான் என் கையை திருப்பி நான் இவர்களை புறப்பட பண்ணினதை கண்ட புற ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடிக்கு நிற்கிறாரு. அவர் நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு என் நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்தேன். பிழைப்பு என்பதை குறித்து 4 இடங்களில் பார்த்தோம். கிருபை வைத்தேன் என்று 4 இடங்களில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த பக்கத்தில் கூட இன்னொரு இடத்துல எழுதி வைத்திருக்கிறார். இதே வசனத்தை மாலையில் வேறு பாற்றோடு நான் உங்களோடு பிரசங்கிக்க போகிறேன்.
அது உங்களுக்கு விசேஷமாக இருக்கும். வாருங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாலும் தேனும் சிங்கார வாழ்க்கையை என் ஆண்டவர் உனக்கு கொடுக்க விரும்புகிறார். நீரோ உதைச்சிட்டு வேலையை தாண்டி போகாதே. ஒரு வாரம் வந்துட்டு ஒரு வாரம் காணாது போகிறது கீழ்ப்படியாமை. ஆண்டவர் நமக்கு சில நேரங்களில் ஒரு நாள் நல்லா இருக்கலாம், 10 நாள் நல்லா இருக்கலாம், 20 நாள் தரித்திரத்தில் வாழ்வோம். முழுமையான காலம் முழுதும் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறான். உன் இதயத்தை ஆண்டவருக்கு கொடுத்து, கணவன் மனைவி தனிப்பட்ட மக்கள் உங்கள் இதயத்தை ஆண்டவருக்கு கொடுத்து, இனி நான் என் தெய்வத்தை விட்டு நான் போக மாட்டேன் என்று என்றைக்கு உன் மனசு சொல்லுதோ அன்றைக்கு என் தேவன் உன் மனசுக்குள்ளே வருவார். சிலருக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கிடைக்காத காரணமே இதுதான். நாம் எழும்பி நிற்கலாமா?